சரிப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? வலைக்கம் சலாம். கேக்குது ஹெரான்? ரைட். ஷாஃப் அனிதனைக்கு நான் ஒரு ஹோஸ்ட் தாரேன். மீட்டிங் முடிய என் பண்ணி விடுங்க. ரைட், ஓகே. ஓகே. Assalamu alaikum students and good morning. கேக்குதா புள்ளைகள் பேசுறது? ஓகே, ஸ்கிரீன் வந்து விசிபிள் ஆகிட்டானே? புள்ளைகள் யாராலும் மைக் ஆன் பண்ணி கதைங்க, ஸ்கிரீன் விளங்குதான்னு சொல்லி. ஆமாக்கா, கொஞ்சம் கிளியரா இல்லதான். ஆனா கிளியர் இல்லையா? விலங்குதான், ஆனா கொஞ்சம் கிளியர் இல்லாம தான் இருக்கு. டிரைவ்ல இருந்து ஷேர் பண்ணல. கேள்வி விளங்குது தானே? ஓக்கா, விளங்குது. விளங்குதுன்னு சொன்னா ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணட்டும், வேண்டாம் லேட் ஆகுது தானே. சரியா? இன்னைக்கு 6வது கேள்வி தான் பார்க்கணும். சரியா? நான் 6வது கேள்வியை செய்வேன், மற்ற கேள்வி ரெண்டையும் வந்து சதீஷ்கா மிஸ் எல்லாம் செய்வாங்க. ஓகேயா? உங்களுக்கு நான் போட்ட கேள்வி அதாவது வந்து காலங்கள்ல இப்ப ஒரு காலத்தை மட்டும் எடுத்து போடலாம் அப்படின்றதுனால நாங்க வந்து இப்ப எதிர்பார்க்கையிலேயே காலங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னா போடுவோம். காலங்களை பொறுத்தவரையில வந்து இந்த காலம் தான் அப்படின்னு சொல்லி ஷோர் பண்ணி சொல்லிடுறேன். நீ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எப்படிப்படணும் அப்படின்றதுக்காக வேண்டி கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா அதுல முதலாவது கேள்வி நாயக்கர் காலத்தை பத்தி வந்திக்குது. ரெண்டாவது கேள்வி வந்து சரியா? இப்ப நாயக்கர் காலத்துல வந்து கேட்ட கேள்வி என்ன? நாயக்கர் காலத்தில் தோற்றம் பெற்ற பள்ளு குறவஞ்சி இலக்கியங்கள் பற்றி. பேசுறது கிளியர் இல்லையா பிள்ளைகள்? இப்ப கேக்குதாக்கா? ரைட். அப்ப இதான் கேட்காட்டி சொல்லுங்க. சரியா? நாயக்கர் காலத்தில் தோற்றம் பெற்ற பள்ளு குறவஞ்சி இலக்கியங்கள் பற்றி கருத்துரைக்குக அப்படின்னு சொல்லி தந்து முதலாவது கேள்வி. இப்ப எங்களுக்கு தெரியும் நாயக்கர் காலம் அப்படின்னு சொல்றது கிறிஸ்துக்கு பின் எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும் சொல்லுங்க பாப்போம் யாராலும். 14 ஆஹ் அப்ப இந்த நாயக்கர் காலத்துல வந்து நிறைய இலக்கியங்கள் வந்து தோற்றம் பெற்றுச்சு. இப்ப நாயக்கர் காலத்தை பொறுத்தவரையில நாயக்கர் காலத்தை பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்து நிறைய அதாவது வந்து சிற்றிலக்கியங்கள் தான் தோற்றம் பெற்றது. கிறிஸ்துக்கு பின் 14 தொடக்கம் 18ஆம் நூற்றாண்டை உள்ளடக்கிய
அந்த 400 ஆண்டுகளை கொண்ட ஒரு காலம் தான் எதுன்னு சொன்னா நாயக்கர் காலம். இந்த நாயக்கர் காலத்துல எனக்கு பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து சிற்றிலக்கியங்கள், அதனாலதான் நான் நாயக்கர் காலத்தை வந்து சிற்றிலக்கிய காலம் அல்லது பிரபந்த காலம் அப்படின்னு சொல்லும். சிற்றிலக்கியத்துக்கான இன்னொரு பெயர் தான் பிரபந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப இங்க வந்து என்னென்ன பிரபந்தங்கள் தோற்றம் பெற்றுச்சுன்னு பார்த்தோம்னு சொன்னா புராணம், அதே நேரம் வந்து இந்த பரணி, உலா, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், அடுத்தது வந்து மும்மணிக்கோவை, நான்மணி மாலை, சதகம், தூது, அந்தாதி, குறவஞ்சி, இது மாதிரி நிறைய இலக்கியங்கள், பள்ளி, இப்படியான நிறைய சிற்றிலக்கியங்கள் வந்து எங்க தோற்றம் பெற்றுச்சாம் நாயக்கர் காலத்துல. அப்ப இதுல வந்து இப்ப பள்ளு குறவஞ்சின்னு சொல்லக்கொள்ள இந்த ரெண்டு சொல்லி கேட்க மேலும் அப்ப பொதுமக்கள் சார்பான இலக்கியங்கள் என்று கேட்டாலும் பள்ளு குறவஞ்சின்னு கேட்டாலும் ஒன்றுதான். பொதுமக்கள் சார்பான இலக்கியங்களுக்குள்ள வர இலக்கியங்கள் தான் பள்ளு குறவஞ்சின்னு சொல்ற இந்த ரெண்டு இலக்கியங்களும். சரியா? அப்ப இந்த ரெண்டு இலக்கியங்களை பத்தி சொல்லக்கொள்ள நாங்க வந்து பள்ளி இலக்கியத்தை பத்தி கொடுக்கணும். அது நாயக்கர் காலத்துல வந்து தோற்றம் பெற்ற பள்ளி இலக்கியம் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது வந்துன்னா குறவஞ்சின்னா என்னன்னு கொடுக்கணும். என்னென்ன குறவஞ்சி இலக்கியங்கள் நாயக்கர் காலத்துல தோற்றம் பெற்றுச்சுன்னு சொல்லித்தான் இதுக்கு வந்து நாங்க ஆன்சர் பண்ணணும். இப்ப முதல்ல நான் பார்த்தோம்னு சொன்னா பள்ளி இலக்கியம். பள்ளி இலக்கியம்னு சொல்றது வந்து ஒரு நகைச்சுவை பாங்குள்ள இலக்கியம். இது வந்து பொதுமக்களோட வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கூற ஒரு நகைச்சுவை பாங்கான இலக்கியம் ஒன்றுதான் பள்ளு அப்படின்னு சொல்ற இலக்கியம். இப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா இந்த பள்ளுக்கு சக்களத்தி பாட்டு, அதே நேரம் உளத்தி பாட்டு அப்படின்ற பெயர்களும் இருக்குது. அப்ப பள்ளி இலக்கியத்துக்கு இன்னும் ரெண்டு பெயர்கள் தான் என்னன்னு சொன்னா சக்களத்தி பாட்டு அல்லது உளத்தி பாட்டு அப்படின்னு சொல்லியும் சொல்லும். சரியா? இந்த இலக்கியம் வந்து அடைநிலை மக்களை பற்றியும் அவங்களோட தொழிலான உழவு தொழிலை பற்றியும் வந்து கூறுற ஒரு இலக்கியமாக எது காணப்படுதுன்னு சொன்னா இந்த பள்ளி இலக்கியம் வந்து காணப்படுது. பள்ளி இலக்கியம் வந்து இந்த பள்ளி இலக்கியத்துல பிரதானமாக 4 கதாபாத்திரங்கள் காணப்படும். அதாவது பள்ளன், மூத்த பள்ளி, இளைய பள்ளி, பண்ணைக்காரன், இப்படியான 4 பேரோட வரலாற்று அவங்களோட செயற்பாடுகள் எடுத்து கூறு இலக்கியமாக அமைது. இதுல வந்து பள்ளன் தான் பாட்டுடைய தலைவனாக காணப்படுவான். இந்த பள்ளனுக்கு வந்து 2 மனைவிகள், அவங்க தான் மூத்த பள்ளி, இளைய பள்ளி அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அதே நேரம் இந்த பள்ளன் வந்து என்ன தொழில் செய்வான்? பண்ணை தொழில் செய்வான். அந்த பண்ணைக்கு தலைவன் தான் யாரு? பண்ணைக்காரன் அப்படின்னு சொல்லப்படுற. அப்ப இதுல வந்து இந்த பல்லண்ட செய்திகள், அதே நேரம் அவன் உழவு தொழில் பற்றிய செய்தி, அவன் 2 மனைவிகளோட சண்டை சச்சரவு, இது மாதிரியான அம்சங்களை வந்து நகைச்சுவை பாங்கள் எடுத்து கூறுற இலக்கியமா இது காணப்படுது. பள்ளி இலக்கியங்கள் வந்து காணப்படுது. பள்ளி இலக்கியம் எப்படி அமைய பெற்றிருக்குன்னு சொன்னா இதுல வந்து கடவுள் வாழ்த்தோட ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. சரியா? பள்ளி இலக்கியங்கள் வந்து கடவுள் வாழ்த்து தொடக்கம். அதோட என்னென்ன வரும்னு சொன்னா பல்லண்ட பெருமை பேசப்படும். அதே நேரம் பள்ளிகளிட வரலாறு, நாட்டு வளம், மழை வேண்டி நிற்கிறது. என்ன உழவு தொழில் தானே, அப்ப மழை வேண்டி நிற்கிறது, மழை வருவதற்கான குறிப்பு அறிந்து கொள்றது, ஆற்று வெள்ளத்தை போற்றும் செய்திகள். அதே நேரம் இடையிடையே அந்த பல்லண்டையும் பள்ளிகளிடையும் என்னன்னு சொன்னா காதல் துறை செய்திகளும் வந்து கூறப்படும். இது மட்டும் இல்லாம அந்த பண்ணை தலைவனேரான் தானே பண்ணைக்காரன், அவன் வருகையை பற்றின செய்திகள் சொல்லப்படும். அடுத்தது வந்து பல்லன் தோன்றி பண்ணை செய்திகளை கூறல். அதாவது வந்து இந்த புத்தகத்துல இந்த இலக்கிய வடிவத்துல வந்து பல்லன் வந்து என்ன செய்வான்? பண்ணை பற்றிய செய்திகளை வந்து கூறுவான், அந்த செய்திகள். அதே நேரம் வந்து மூத்த பள்ளி என்ன செய்வாள்? இளைய பள்ளி பற்றி பல்லன் கிட்ட போயிட்டு முறையிடுறவன், 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இவ மாட்டி கொடுக்குற அந்த செய்தி. மூத்த பள்ளி முறையிடுறது. அடுத்தது பல்லனை வந்து தொழுவத்துல வைத்திருக்கிற செய்திகள், அவன் புலம்பல், காளை மாடு என்ன செய்யும்? கோபம் கொண்டு பல்லன் மீது பாயிர செய்தி. அந்த நேரம் பள்ளிகளிட புலம்பல், காளை மாடு பல்லண்ட மேல பாயக்கொள்ள இந்த பள்ளிகள் வந்து புலம்புற செய்திகள். அப்புறம் பல்லன் என்ன செய்வான்? எழுவான். விதை வளத்தை பற்றி கூற செய்திகள், நாற்று நடுதல், செப்பம் செய்தல், அதே நேரம் நெல் அளக்கிறது, பள்ளிகள் தங்களுக்குள்ள ஒருவரை ஒருவர் ஏசுதல் முதலான உறுப்புகளை கொண்டு பாட்டுடை தலை வந்த பெருமை இடையிடையே தோன்றும்படியாக சிந்து விருத்தம். சரியா? என்னென்ன யாப்புக்கள்னு சொன்னா சிந்து விருத்தம், இப்படியான யாப்புக்களை வச்சு எழுதப்படுறதுதான் பள்ளி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரியா? அப்ப வந்து இதுல வந்து என்னென்ன செய்திகள் கூறப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னேன். சரியா?
பல்லண்ட பெருமை அழைக்கலாம், நாட்டு வளம், மழை வேண்டி நீற்றல் அழைக்கலாம், மழை வருவதற்கான குறிப்பு அறிதல், ஆற்று வெள்ளத்தை போற்றுதல், அதாவது வந்து அங்கே அந்த தண்ணியை வந்து போற்ற செய்தி, காதல் துறை சம்பவங்கள், தலைவண்ட வருகை, அதே நேரம் பள்ளன் தோன்றி பண்ணை செய்திகளை கூறுறது, மூத்த பள்ளி முறையீடுதல். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க, டைம் இல்லை சரியா. முறையீடுதல். அடுத்தது வந்து பல்லனை வந்து தொழுவத்துல வந்து அடைக்கிறது, அவண்ட புலம்பல், அது அப்படியே ஒரு சம்பவம் மாதிரி வரும். காளை மாடு வந்து பல்லன் மீது பாய்றது, பள்ளிகள புலம்பல், பல்லன் எழுதல், விதைவளத்தை பற்றி கூறுதல், நாற்று நடுதல், செப்பம் செய்தல், நெல் அளத்தல், அடுத்தது வந்து பள்ளிகள் தங்களுக்குள் ஒருவரையொருவர் ஏசுதல். இப்படியான செய்திகளை வச்சு சிந்து விருத்தம் ஆகிய யாப்பினங்களை தழுவி எழுதப்படுற ஒரு இலக்கியம் தான் என்னன்னு சொன்னா பள்ளி இலக்கியம்னு சொல்ற. இதுல வந்து அந்த வேளாண்மை பற்றிய வேளாண்மைக்கு தானே இந்த உழவு தொழில் பற்றிய சித்தரிப்புகள் வந்து அழகாக கூறப்பட்டிருக்கும். அதே நேரம் பண்ணைக்காரன் வந்து இந்த இலக்கியத்துல வந்து ஒரு கொடூரமானவனா வந்து சித்தரிக்கப்பட்டிருப்பான் சரியா. அப்ப பண்ணைக்காரன் பற்றிய கொடூரமான சித்தரிப்புகள் வந்து இந்த இலக்கியத்துல வந்து காணப்படும். அதே நேரம் அந்த பண்ணைக்காரன் வந்து ஒரு வீரமானவனாக வந்து இந்த இலக்கியங்கள்ல கருதப்பட்டிருப்பான். இதுதான் பள்ளி இலக்கியத்துக்கான ஒரு வரைவிலக்கணமாக வந்து காணப்படுது. அதுல பல்லண்ட பண்ணைக்காரண்ட செய்திகள் வந்து கூறப்பட்டிருக்கும். அவனோட அன்றாட வாழ்வியல் அம்சங்கள் தான் அதிகமாக வந்து பேசப்பட்டிருக்கும். அந்த வகையில எங்களுக்கு தெரியும் நாயக்கர் காலத்துல தோற்றம் பெற்ற பள்ளி இலக்கியம் எதுன்னு சொன்னா முக்கூடற்பள்ளி. இந்த முக்கூடற்பள்ளி வந்து ஒரு சிறந்த பள்ளி இலக்கியமாக வந்து கருதப்படுது. இப்ப ஈழத்திலையும் வந்து நிறைய பள்ளி இலக்கியங்கள் தோன்றிருக்கும். ஆனா பள்ளி இலக்கியங்களிலே சிறந்த ஒரு பள்ளி இலக்கியமாக கருதப்பட்டது எதுன்னு சொன்னா முக்கூடற்பள்ளி. இந்த முக்கூடற்பள்ளியில கதையமைப்பு பார்த்தோம்னு சொன்னா அங்க என்ன சொல்லியிருப்பாங்க, தாமிரபரணி ஆறுன்னு ஒரு ஆறு உண்டு இந்தியால. அந்த தாமிரபரணி ஆற்றோட சிற்றாறு கயத்தாறு சரியா, சிற்றாறு கயத்தாறுன்னு சொல்ற அந்த ரெண்டு ஆறும் சேர்ற இடத்துல முக்கூடல் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் ஒன்று ஈகுதான் சரியா. அந்த நகரத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று ஈகுதான். அந்த கோயில்ல குடிக்கொண்டிருக்கிற அழகர் மீது பாடப்பட்ட ஒன்றாகத்தான் எது காணப்படுது, முக்கூடற்பள்ளி அப்படின்னு சொல்ற அந்த இலக்கியம் வந்து காணப்படுது. இந்த முக்கூடற்பள்ளியில இருக்கிற அந்த பல்லண்ட மனைவி ஒருத்தி வைணவ மதத்தையும் மற்றவள் வந்து சைவ மதத்தையும் தழுவியதாக வந்து காணப்படுறப்ப ரெண்டு மனைவிகளும் ரெண்டு மதங்களை சார்ந்தவர்கள். ஒருவர் வந்து வைணவ மதம், அடுத்தவர் வந்து சைவ மதம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வர சண்டை சச்சரவுகளை வந்து எடுத்து கூறுற ஒரு இலக்கியமாக வந்து முக்கூடற்பள்ளி வந்து காணப்படுது சரியா. அப்ப அதுல வந்து அந்த பள்ளிகளோட போட்டி, அவங்களோட பொறாமை, சண்டைகள், அதுக்கப்புறம் வர சமாதானம், இதெல்லாமே வந்து நகைச்சுவை பாங்கல வந்து எடுத்து காட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு தான் நீங்க வந்து விடியா கொடுக்கணும். அப்ப என்ன கொடுக்கணும், பள்ளி இலக்கியம்டா என்ன, பள்ளி இலக்கியத்துல என்னென்ன செய்திகள் கூறப்படும், பண்ணைக்காரன் பற்றிய சித்திரிப்பு பிடிக்கும், கொடூரமான சித்திரிப்பாய்க்கும், நாயக்கர் காலத்துல தோன்றின பள்ளி இலக்கியம் வந்து முக்கூடற்பள்ளி அப்படின்றது கொடுத்துட்டு அதுல வந்து பள்ளிகளோட சண்டை சச்சரவு இது மாதிரியான செய்திகள் வந்து கூறப்பட்டிருக்குது அப்படின்றத வந்து கொடுக்கணும். இதுதான் இதுக்கான விடியா வரும் பள்ளு அப்படின்றதுக்கு. அப்ப ஒரு இலக்கியத்தை பார்த்தோம், பள்ளி இலக்கியம். இதுல பெருசா ஒன்றும் சொல்லல சரியா. அப்ப பள்ளியில வர 4 கதாபாத்திரங்கள் பல்லன், மூத்த பள்ளி, இளைய பள்ளி, பண்ணைக்காரன் அப்படின்னு சொல்றவங்க. பள்ளி இலக்கியத்துக்கு நான் வந்து சக்களத்தி பாட்டு, உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அடுத்த இலக்கியமா வந்து குறவஞ்சி. எங்களுக்கு தெரியும் குறவஞ்சியை பத்தி நாங்க வந்து ஓலவெளிலே படிச்சிருக்கோம், திருக்குற்றால குறவஞ்சி. அப்ப குறவஞ்சின்னு சொல்றது வந்து ஒரு சிற்றிலக்கிய வடிவம். அப்ப இங்கேயும் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா மீனாட்சி அம்மை குறவஞ்சி, அதே மாதிரி திருக்குற்றால குறவஞ்சி, இப்படியான குறவஞ்சி இலக்கியங்கள் நாயகர் காலத்துல தோற்றம் பெற்றிருக்குது. யாரு மீனாட்சி அம்மை குறவஞ்சி எழுதினவர் யாருன்னு சொன்னா குமரகுருபரர் சரியா. குமரகுருபரரால் இயற்றப்பட்டதுதான் மீனாட்சி அம்மை குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சி திரிகூடராசப்ப கவிராயர் அப்படின்றவரால வந்து இயற்றப்பட்டதாக வந்து காணப்படுது. இப்ப பாருங்க, குறவஞ்சி இலக்கியத்தை பத்தி பார்க்க போல எங்களுக்கு தெரியும் குறவஞ்சின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா உலாவரும் தலைவனை கண்டு, அதாவது தலைவனோ அல்லது அரசனோ என்ன செய்வாங்க, வீதி வழியே உலா வருவாங்க, ஊர்வலம் வருவாங்க. அப்படி வீதி வழியே உலாவார அந்த தலைவனை தலைவி என்னது காதல் கொள்ற செய்திகள் வந்து கூறப்படுது. இதுல வந்து அந்த 7 வகையான பெண்களை பத்தி சொல்லுவாங்க. பேதை, பெரும்பை, அறிவை, தெரிவை, மங்கை, மடந்தை, பேரிளம் பெண், இப்படியான 7 வகையான பெண்கள், 7 பருவ பெண்கள் என்ன செய்யற உலாவர தலைவனை கண்டு காதல் கொள்ற சந்தர்ப்பம். இதைத்தான் என்ன செய்யறேன்னு சொன்னா குறவஞ்சி. அதுல வந்து
சகல நலன்களும் பொருந்திய ஒரு தலைவியை வந்து தலைவன் என்ன செய்வான், காதல் கொள்றதாக வந்து இந்த இலக்கியம் வந்து அமையும். இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா, இந்த குறவஞ்சி இலக்கியத்துல வந்து இந்த காதல் கொள்ற தலைவிய என்ன செய்வாங்க, திங்கள் தென்றல் ஆகியவற்றை கண்டு தலைவி தோழியை தூதனுப்புவாள். இங்க என்ன செய்யற, திங்கள் தென்றல் இப்படியான இந்த காற்றாய்க்கலாம், நிலாவாய்க்கலாம், இதெல்லாம் என்ன செய்வீங்க வந்து தூது கொள்ளப்படும். அதாவது வந்து தலைவனுக்கு வந்து தோழி என்ன செய்யுது, சாரி, தலைவி வந்து தோழியை வந்து தூதனுப்புவாள். சரியா, தூதனுப்புறத்தோட மலை வளத்தை பற்றி பாடி வருவாங்க யாருன்னு சொன்னா குறத்தி. அப்ப குறத்தி பெண் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த பிரதேசத்தில் இருக்கிற மலையிட வளங்களை பத்தி, அங்க இருக்கிற காடுகளை பத்தி, இயற்கையை பத்தி என்ன செய்வாள்னு சொன்னா அவள் வந்து வளத்தை பாடி, அதாவது வந்து குறத்தி வந்து என்ன செய்வாள், வளம் பாடி வருவாள். அப்படி பாடி வரக்குள்ள என்ன செய்வாள், தலைவண்ட நில வளத்தை பத்தி சொல்லுவாள். கிளைவளம், கிளைவளம்னு சொல்றது வந்து அவன் உறவுகளை பத்தி சொல்றது, அதாவது தலைவன் நிலவளத்தை பத்தி அவன் உறவுகளை பத்தி கூறுற. அதே நேரம் குறத்திட குறிய பத்தி அறிந்த தலைவி என்ன செய்வான்னு சொன்னா குறத்திக்கிட்ட பேசி வீணா எழுப்புவள். நீ வந்து குறி சொல்றியாமே, என் கையையும் பார்த்து எனக்கும் குறி சொல்லு, எனக்கு தலைவன் கிடைப்பானா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி கேட்டு அந்த குறத்தி பெண் கிட்ட தலைவி வந்து என்ன செய்வாள், குறி கேட்பாள். அப்ப குறி கேட்கிற அதே நேரம் குறி கேட்ட பிறகு குறத்தி என்ன செய்வாள்னு சொன்னா தெய்வத்தை ஃபர்ஸ்டுக்கு வந்து வணங்குவாள். தெய்வத்தை வணங்கிட்டு குறி கூறுவாள். குறி கூறின பிறகு தலைவி என்ன செய்வாள், அந்த குறத்தி பெண்ணுக்கு வந்து பரிசுகள் கொடுப்பாள். அதே நேரம் வேட்டையாடும் குறவன் என்ன செய்வான், குறத்தி மீது காதல் கொள்றீங்க, தலைவி தலைவின் மீது காதல் கொள்ற மாதிரி இந்த இலக்கியத்துல வர இன்னொரு செய்தி தான் என்ன அப்படின்னு சொன்னா, குறி சொல்லி கொண்டீர அந்த குறத்தின் மீது யாரு காதல் கொள்ற, குறவன் என்ன செய்வான், அவன் வேட்டையாடி கொண்டிருப்பான். குறி சொல்ற குறத்திய வந்து குறவன் வந்து காதல் கொள்ற செய்திகள். அதே நேரம் குறத்திய வந்து என்ன செய்வன், குறவன் வந்து ஐயொற்று வினவுதல். ஐயொற்று வினவுதல் என்று சொன்னா சந்தேகத்திற்கிடமாக கேள்வி கேட்கிற, அதுக்கு குறத்தி என்ன செய்வாள், அலட்சியமாக பதிலளித்தல். இப்படியான செய்திகளை உள்ளடக்கி பாடப்பெற்ற ஒரு இலக்கியம் தான் என்னன்னு சொன்னா குறவஞ்சி இலக்கியம். இந்த குறவஞ்சி இலக்கியத்தை வந்து குறத்தி பாட்டே, குறவஞ்சி நாடகம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். சரியா, அப்ப இதுல வந்து பெருசா ஒண்ணும் எழுத இல்ல. 5 மார்க்ஸுக்கு வந்து நீங்க ஒரு 1.5 பக்கம் மாதிரி எழுதுன்னு சொன்னா போதும். ஒரு பக்கம் 1.5 பக்கம் மாதிரி ஷார்ட்டா விஷயத்தை கொடுத்தேன்னு சொன்னா சரி, இதுதான் பள்ளி குறவஞ்சின்னு சொல்ற. அப்ப குறவஞ்சில வந்து அந்த குறி சொல்ற செய்திகள், தூது அனுப்புற செய்திகள், அந்த குறவன் வந்து ஐயுற்று சந்தேகத்திற்கிடமாக குறத்திட்ட வினா எழுப்புற, அவள் அதுக்கு என்ன செய்வாள், அலட்சியமா பதில் செல்வாள். இப்படியான செய்திகள் வந்து குறவஞ்சில வந்து கூறப்பட்டிருக்குது. இது வினயேஷா பிள்ளைகள் வினயேஷா. ஓ மிஸ். அக்கா சொல்லுங்க. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. சங்க கால இலக்கிய மரபு பிற்கால இலக்கியங்களூடாக தொடர்ந்தவற்றை விளக்குங்க. சொல்லுங்க, சங்க கால இலக்கிய மரபு என்ன? அகமும் புறமும். அகமும் புறமும் அல்லது காதலும் வீரமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அகம்னு சொல்றது வந்து காதல், புறம்னு சொல்றது வந்து வீரம். அப்ப சங்க கால இலக்கிய மரபு வந்து பிற்காலத்துலன்னு சொன்னா எப்படி, சங்கம் மருவிய காலத்துல, பல்லவர் காலத்துல, சோழர் காலத்துல, நாயக்கர் காலத்துல, இந்த காலங்கள்ல அந்த இலக்கிய மரபு எப்படி தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கூறுறாங்க. இது விளக்கும் போது நாங்க என்ன செய்யணும், சங்க கால இலக்கிய மரபு என்னான்னு சொல்லி கொடுக்கணும், பிற்காலத்து இலக்கிய மரபுகள் என்னான்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப சங்க கால இலக்கிய மரபு காதலும் வீரமும், சங்க மருவிய காலம் அறம், பல்லவர் காலத்துல பக்தி, சோழர் காலத்துல வந்து இலக்கிய மரபா வந்து மிச்சமாயிட்டது என்ன, அங்க காவியங்கள் தோற்றம். அதே நேரம் வந்து காவியங்கள் தான் அங்க ஒரு இலக்கிய மரபாக வந்து காணப்படுச்சு. அதுலயும் வந்து காதல் செய்திகள் தொடர்ந்து வருது. அதே நேரம் நாயக்கர் காலத்தை எடுத்தோம்னு சொன்னா அங்க இலக்கிய மரபாக வந்து சமயம் வந்து போற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடும். இந்த சங்க காலத்து காதல் வீரம் எப்படி பிற்காலத்தை தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப சங்க மருவிய காலம்னு சொல்றது என்ன, அறநெறி காலம். அந்த அறநெறி காலத்துல ஏன் மக்கள் அதிகமா அறத்தை விரும்பினாங்கன்னு சொன்னா, அதாவது சங்க காலத்துல இந்த காதல் செய்திகள் ஆகிக்கட்டும், அந்த பிரிவு ஒழுக்கங்கள் ஆகிக்கட்டும், அதுல எல்லாம் வெறுப்பு வருது. அதே நேரம் வீரத்தை பொறுத்து ஒரே போர், நாட்டுக்குள்ள ஒரே போர் வருது. அதனால காதலையும் வீரத்திலையும் வந்து வெறுப்பு கொண்ட மக்கள் என்ன செஞ்சாங்க, சங்க மரபிய காலத்துல வந்து அறத்துல வந்து நாட்டம் கொண்டு அறத்துல மீது
என்ன செஞ்சாங்க, அதிகமாக செல்வாக்கு செலுத்தினாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை, துறவு சார்ந்த வாழ்க்கையை வந்து ஒரு விருப்பமான ஒன்று. அதாவது ஒரே போர் 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 நீந்த நாட்டுல அறம் வந்து ஒரு அமைதி நிலவின அப்புறம் அதன்பால் என்ன செய்யுது, அவன மனம் வந்து நாடுது. அதனால அறத்துல பின்னுக்கால போனாங்க. ஆனா சங்க காலத்துல வந்து சங்கம் அறிவிய காலம் வந்து அறநெறி காலமாக இருந்தாலும் கூட அங்கேயும் வந்து என்ன, அகத்திணை புறத்திணை இலக்கியங்கள் வந்து தோற்றம் பெற்றிருந்தது காணிடும். இப்ப சங்கம் அறிவிய காலத்தை பார்த்தோம்னு சொன்னா அங்க ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150 இப்படியான காதல் சார்ந்த அகத்திணை நூல்கள் வந்து தோற்றம் பெற்றிருக்கு. அதே நேரம் புற நூல்களும் வந்து தோற்றம் பெற்றிருக்கு. அதாவது வந்து களவழி 40 இது மாதிரியான இலக்கியங்கள் வந்து தோற்றம் பெற்றிருது வந்து காணலாம். அப்ப சங்கம் அறிவிய காலம் அறநூற்காலமாக காணப்பட்டாலும் அங்கேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு, காதல் செய்திகள் கூறப்பட்டிருக்கு. இப்ப அகத்திணை புறத்திணை இலக்கியங்கள் மட்டும் இல்லாம சங்கம் அறிவிய காலத்துல என்ன தோற்றம் பெற்றுச்சுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். அந்த முப்பெரும் 50 காப்பியங்கள்ல முதல் 2 காப்பியங்களும் எங்க தோற்றம் பெற்றுச்சு, சங்கம் அறிவிய காலத்துல வந்து தோற்றம் பெற்றுச்சு. அந்த இரு காப்பியங்களுக்கும் நாங்க வந்து இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இரட்டை காப்பியங்கள்லயும் சிலப்பதிகாரம், மணிமேகலை இதுல இந்த இரட்டை காப்பியங்கள்ல காதல் சார்ந்த செய்திகள் என்ன செய்யப்பட்டிக்கு, கூறப்பட்டிக்கு. அப்ப சங்கம் அறிவிய காலத்துல அந்த அகத்திணை புறத்திணை நூல்களை மட்டும் எடுத்து காட்டாம எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகியிட காதல், அதே நேரம் கோவலன் மாதவியிட காதல் இப்படியான காதல் செய்தி கூறப்பட்டிக்கு. அடுத்து என்னன்னு சொன்னா மணிமேகலையிலும் மணிமேகலையிட காதல் செய்தி வந்து கூறப்பட்டிருது வந்து காணலாம். அதுல பாருங்க, மணிமேகலை உங்களுக்கு அந்தி மாலை சிறப்பு, அதுலயும் என்ன செஞ்சுக்க, இந்த சில பறவைகளோட இயற்கையிட வந்து காதல்கள் வந்து கூறப்பட்டிருக்கு. இயற்கை அம்சங்கள் வந்து அதிகமா அந்த இலக்கியங்கள்ல வந்து பேசப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாமே வந்து சங்க கால இலக்கிய மரபும் சங்க அறிவிய காலத்துல தோற்றம் பெற்றதுக்கான ஆதாரமாக அமையுது. அடுத்தது பல்லவர் காலத்துல எப்படி இந்த சங்க கால காதல் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க வந்து என்னது, அந்த கைக்கிளை பிறந்த நெய்மரசு அதுல வந்து கைக்கிளையே சொல்லலாம். அதாவது ஒரு தலை காதல் என்ன செய்யப்பட்டுச்சு, பல்லவர் காலத்துல வந்து தொடர்ந்துச்சு. அதுக்கு உதாரணமா எங்களுக்கு வந்து யார்ட ஆண்டாள்ட மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத அப்படியான அந்த பாட்டு, கைத்தனம் பெற்ற கணாக்கண்ணின் தோழினான் அப்படின்னு சொல்ற அந்த பாட்டை வந்து மேற்கொள்ள கொடுக்கலாம். அதாவது ஆண்டாள் என்ன செய்யறாள், கடவுள் மீது காதல் கொள்றான், ஒரு தலை காதல் அங்க நிறைய. அதாவது பல்லவர் காலத்தை பொறுத்தவரையில அங்க வந்து கைக்கிளை வந்து அதிகமாக இலக்கியங்கள்ல இடம்பெற்றது வந்து காணலும். இங்கிக்கிற மானிட காதல், அதாவது சங்க காலத்துல வந்து மானிட காதல் பல்லவர் காலத்துல தெய்வீக காதலாக மாறிச்சு. அது எப்படியோ காதல் தானே. இப்படியான காதல் சம்பவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, பல்லவர் காலம் வெறும் பக்தி நெறி காலமாக காணப்பட்டாலுமே சங்க காலத்துல காதல் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அந்த காலத்திலயும் வந்து தொடர்ந்திக்குது அப்படின்றத வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கலும். அடுத்து என்னன்னு சொன்னா சோழர் காலத்துல எப்படி தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சோழர் காலம் எனக்கு தெரியும் ஒரு காவிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. காவியங்கள்ல காதல் பேசப்படாட்டி அது ஒரு காவியமாக கருதப்படாது. சரியா? இப்ப சோழர் காலத்துல வந்து சிற்றிலக்கியங்களாக இருக்கலாம், பேரிலக்கியங்களாக இருக்கலாம், இது எல்லாத்துலயுமே வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா காதல் சார்ந்த சம்பவங்கள் வந்து பேசப்பட்டிருக்கிறத காண இயலும். அப்ப இதையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுக்கு வந்து சங்க கால இலக்கிய மரபு பிற்காலத்துல வந்து தொடர்ந்துட்டு வந்து எங்களுக்கு வந்து கூறலாம். அதாவது சோழர் காலத்துல காவியங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, காதல் சார்ந்த அம்சங்கள் வந்து பேசப்பட்டிருக்குது. அதுல வந்து உங்களுக்கு உதாரணமா கொடுக்கலும் என்னன்னு சொன்னா, அந்த பங்க பலன துளுமுழவர் பலவின் கனியை பறித்தது என்று ஒரு செய்யுள் ஒன்று வரும் ஓலவெல்ல புகழேந்தி புலவர்ட. அதுல என்ன செய்வான்னு சொன்னா அந்த என்னது இந்த 3 அந்த பிறையை பத்தி சொல்லிப்பாங்க தானே, அந்த செய்தியில வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும், தலைவிட அந்த நலம் வந்து கடைசி வரையில கூறப்பட்டிருக்கும். அப்ப அதே மகளுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா உதாரணத்துக்கு வந்து எடுத்து காட்டிலும். அப்ப சிறுகாப்பியங்கள் அழைக்கலாம், சிற்றிலக்கியங்களாக அழைக்கலாம், அதுல எல்லாத்துலயுமே என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த சீவக சிந்தாமணியில வந்து சீவகண்ட காதல் செய்திகள் வந்து கூறப்பட்டிருக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே எங்களுக்கு என்ன செய்யலாம், இப்ப ஒரு காப்பியம் சொன்னா அதுல கட்டாயம் அவன் காதல் சார்ந்த அம்சங்கள் வந்து பேசப்படலாம். அதுல 9 சுவைகள் ஒரு காப்பியத்துல வந்து ஒரு பெருங்காப்பியம் ஒரு இலக்கியம் வந்து காப்பியமாக கருதப்படணும்னு சொன்னா நவரசங்கள் பேசப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நவரசங்கள் சொல்றது 9 சுவைகள். அதாவது அதுல வந்து காதல் வரும், வீரம் வரும், சிரிப்பு, அதே நேரம் வியப்பு, இழிப்பு, யோகம், சோகம்,
பயம், சாந்தம் இப்படியான விஷயங்கள் 9 வந்து பேசப்பட்டாதான் அது வந்து பெருங்காப்பியமாக வந்து கொள்ளப்படும். அப்ப அதுல வந்து காதல் வீரம்ன்றது முக்கியம். அப்ப ஒவ்வொரு பெருங்காப்பியம், அதாவது சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 3லையுமே வந்து காதல் வீரம் வந்து பேசப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து பரணி தோன்றுச்சு, உலா தோன்றுச்சு, இதுல எல்லாம் வந்து மன்னன் வீரம் பேசப்பட்டிருக்குது. அப்ப இதெல்லாத்தையும் வச்சு பார்க்க போல. இப்ப நல்ல வெண்பான்னு சொன்னா அதுல என்னது நலண்டன் தமயந்திரையும் காதல் பேசப்பட்டிருக்கும். அப்ப இதெல்லாமே வந்து சங்ககால இலக்கிய மரபை வந்து தழுவினதா வந்து காணப்படுது. அடுத்தது வந்து நாயக்கர் காலத்தை பார்த்தோம்னு சொன்னா, இப்பதான் பார்த்தோம் நாயக்கர் காலத்துல பள்ளி, குறவஞ்சி இந்த இலக்கியங்கள் பொதுமக்கள் சார்பான இலக்கியம். நாயக்கர் காலம் சமய நெறி காலமாக காணப்பட்டாலுமே அங்க வந்து சமயங்களுக்கு இடையில போற்றி அரசியல்ல வந்து ஸ்திரமற்ற நிலை வந்து காணப்பட்டாலும் அங்க என்ன செய்யப்பட்டுச்சு, சிற்றிலக்கியங்கள் ஊடாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா காதல் வந்து பேசப்பட்டுச்சு. இப்ப நான் வந்து இப்ப லாஸ்டா பார்த்தமே நான் குறவஞ்சியும் பல்லுல வந்து பல்லண்டையும் பள்ளிகள்டையும் காதல் சார்ந்த அம்சங்கள் பேசப்பட்டுச்சு. குறவஞ்சியிலையும் என்ன செய்யுது, காதல் வந்து பேசப்படுது. அதே நேரம் பரணி இலக்கியங்கள் ஆயிக்கட்டும், புராணங்கள்ல சில புராணங்கள்ல அடுத்தது வந்து தூது, அதாவது வந்து அழகர் கிள்ளை விடு தூது அப்படின்ற இலக்கியம் வந்து விஜயநகர நாயக்கர் காலத்து இலக்கியம். அதுல என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த கிள்ளை விடு தூது, அடுத்தது வந்து நெஞ்சு விடு தூது, இது மாதிரியான இலக்கியங்கள்ல வந்து காதல் செய்திகள் வந்து கூறப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து சில தனிப்பாடல்கள்லையும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா காதல் சார்ந்த செய்திகள் வந்து கூறப்பட்டிருக்கிறது வந்து காணலமாகவே சங்க கால இலக்கிய மரபு என்ன செய்யப்பட்டிருக்கு, அதாவது காதல் மட்டுமல்ல வீரம், உலா, பிள்ளை தமிழ், பரணி இது மாதிரியான இலக்கியங்கள்ல வீரம் பேசப்படும். அப்ப சங்ககால இலக்கிய மரபான காதலும் வீரமும் என்ன செய்யப்பட்டிருக்கு, பிற்காலத்திலையும் வந்து தொடர்ந்து இருக்கிறத வந்து எங்களுக்கு வந்து காண இயலும். அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த 2வது கேள்விக்கு இப்படி விடையை கொடுக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் எப்படி இலக்கியங்களை வச்சு அந்த இலக்கிய மரபு எப்படி தொடர்ந்து இருக்குது அப்படின்றத வந்து கொடுக்க இயலும். 3வது கேள்வி பாருங்க, பல்லவர் காலத்தில் பக்தியை ஜனரஞ்சகப்படுத்துவதற்காக மேற்கொண்ட வழிமுறைகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதாவது பல்லவர் காலம் எங்களுக்கு தெரியும் பக்தி நெறிக்காலம். இந்த பல்லவர் காலத்துல பக்திய மக்கள்கிட்ட கொண்டு செல்றதுக்கு ஜனரஞ்சகப்படுத்தல், பக்தியை ஜனரஞ்சகப்படுத்தல்னு சொல்ற என்னன்னு சொன்னா பக்தி இயக்கத்தை மக்கள் மத்தியில வந்து கொண்டு செல்றதுக்கு என்னென்ன உத்திகளை வந்து கையாண்டாங்க அப்படின்றதுதான் இந்த கேள்வி. அதாவது இப்ப பக்தின்னு சொல்லி இப்ப பக்தியை வந்து பேசுறேன்னு சொல்லி போதுமா, இல்ல அந்த பக்தியின் பால் மக்கள் என்ன செய்யணும், கவர்ந்திழுக்கணும். அதுக்கு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் என்னென்ன உத்திகளை வந்து கையாண்டாங்க அப்படின்றதுதான் 3வது கேள்வியா அமையுது. அதுக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பக்தி நெறியாளர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செஞ்சாங்க, ஒன்றிணைந்தாங்க. இப்ப பக்தி நெறியாளர்கள் பக்தியை ஜனரஞ்சகப்படுத்துற அந்த ஆழ்வார்கள் ஆயிக்கட்டும் நாயன்மார்கள் ஆயிக்கட்டும் இவங்க வந்து முரண்பட்டு கொண்டுன்னு சொன்னா பக்தி என்ன செய்யலாம், மக்கள் மத்தியில கொண்டு போவில்லை. இவங்களுக்குள்ள வந்து முரண்பாடுன்னு சொன்னா மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஒண்ணு வராது. அப்ப ஃபெஸ்ட்டுக்கு என்ன செஞ்சாங்க, பக்தி நெறியாளர்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்தாங்க, இது ஒரு வழி. அடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மிக முக்கியமான விஷயம் தான் என்னன்னா தல யாத்திரைகள் மேற்கொண்டது. இப்ப ஒவ்வொரு தல யாத்திரைன்னு சொல்றது என்ன, அதாவது வந்து ஒவ்வொரு தலங்களுக்கும் கால்நடையாக செல்ற, ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று அங்க போயிட்டு என்ன செய்யற, அந்த தலங்கள் அடிப்படையாக வச்சு தல யாத்திரைகளை மேற்கொண்டு தேவாரங்கள் பாடுவாங்க. இப்படி ஒவ்வொரு தலங்களுக்கும் இவங்க வந்து போகக்கொள்ள அங்க என்ன செய்வாங்க, புது புது மக்களை நிறைய பேரை வந்து சந்திக்கிறதுக்கு நேரிடும். அப்படி சந்திக்க கொள்ள என்ன செய்வாங்க, இவங்களோட மதத்தை பத்தி இவங்களோட பக்தியை பத்தி அவங்கள்ட்ட சொல்ற, இப்படித்தான் கடவுள் இப்படியானவர், இப்படியான அவரை வந்து நம்பினு சொன்ன எனக்கு இப்படியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேவாலயங்கள் எல்லாம் தலங்கள் மீது பாடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இதனாலதான் அது வந்து தல யாத்திரைன்றது வந்து தலங்களுக்கு கால்நடையாக சென்று அந்த தலங்களை பத்தி தேவாரம் பாடுறாங்க, இருக்கிற கடவுள் மீது தேவாரம் பாடுறது. அப்படி பாடி என்ன செஞ்சாங்க, பக்தியை வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு சென்றாங்க. இது 2வது விஷயம். பொண்டு பக்தி நெறியாளர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணைந்தது. 2வது வந்து தல யாத்திரைகளை வந்து மேற்கொண்டு தேவாரம் பாடினது. 3வது என்னன்னு சொன்னா இசை பண்பு மிக்க பாடல்களை வந்து பாடினாங்க. அதாவது தேவாரமாக இருந்தாலும் பாடல்களாக இருந்தாலும் அதை சும்மா பேசுற மாதிரி சொன்னேன்னு சொன்னா மக்கள் மத்தியில அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இவங்க என்ன செஞ்சாங்க, இசையுடன் கூடிய மரபு வந்து பின்பற்றின. ஒரு கடவுளை வந்து புகழ்றன்னு சொன்னா அது ஒரு பாட்டு அமைப்புல செய்யுள் அமைப்புல வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா போற்றினாங்க. அப்ப இசை பண்பை வந்து கையாண்டமை வந்து 3வது விஷயமாக வந்து அமையுது. அடுத்து என்னன்னு சொன்னா
மன்னர்களை வந்து மதம் மாற்றினாங்க. அதாவது இப்ப நாட்டுல மன்னனை வந்து அரசனை வந்து மதம் மாற்றினான்னு சொன்னா மக்கள் என்ன செய்வாங்க, மிகையாக வந்து மன்னனை தான் பின்பற்றுவாங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, பக்தியை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்காக வேண்டி மன்னனை வந்து மதம் மாற்ற செயற்பாட்டுல வந்து இறங்கினாங்க. அடுத்தது இதிகாச கருத்துக்களை வந்து பாடல்கள்ல இணைத்த இதிகாச கருத்து என்று சொல்றது என்ன, கர்ண பரம்பரையாக நடைபெற்று வந்த கருத்துக்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்னது, அந்த இதிகாச கருத்துக்கள்ல வார செய்திகள் தான் அந்த இதிகாச கருத்துக்கள். அதே நேரம் அற்புத செயல்களை வந்து மேற்கொண்டுமே அப்படின்றதுக்குள்ள நிலை கொடுக்கலும் என்னன்னு சொன்னா அந்த செங்கட்டிகளை வந்து பொன்கட்டிகளாக மாற்றியமை. அடுத்தது வந்து பாம்பு தீண்டி அந்த மைந்தனை வந்து உயிர்ப்பித்த செய்திகள் வந்து கூறப்படுறது. அடுத்து வந்து அந்த ஊமை பெண்ணி வந்து பாடச் செய்த செய்திகள், முதலை ஒன்ற சிறுவனை வந்து எடுத்தமை. இப்படியான செய்திகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இப்படியான அற்புத செயல்கள் இதிகாச கருத்துக்களை வந்து பாடல்கள்ல இணைத்து என்ன செஞ்சாங்க, தேவாரம் பாடினாங்க. இப்படியான செய்திகள் இப்ப பாம்பு தீண்டிய மைந்தனை வந்து உயிர்ப்பித்த செய்தியை கொடுக்க போல மக்களுக்கு என்ன செய்யும், ஒரு பிரமிப்பு உண்டு, ஒரு என்னது நம்பகத்தன்மை வந்து கூடும். அப்ப இப்படியான அற்புத செயல்களை வந்து மேற்கொண்டதுனால பக்தியை வந்து மக்கள் மத்தியில லேசா வந்து கொண்டு செல்லக்கூடியதாக வந்து இருந்துச்சான். அதே நேரம் கடவுளோட தோற்றப்பொழிவை வச்சு பாடல்கள் பாடினாங்க. இதுக்கு சிறந்த உதாரணமா எங்களுக்கு எதை கொடுக்கலும், அமரநாதிபிரான் திருவாசகம் அப்படின்ற அந்த இலக்கியங்களை கொடுக்கணும். அதுல என்ன, இறைவன் பாதம் தொட்டு அவன் என்னது முடிவரைக்குமான வர்ணனைகள் பேசப்பட்டிருக்கும். அவன பாதத்திட செய்திகள், அவன் இடுப்பிட செய்திகள், உந்தியில கட்டப்பட்டிருக்கிற உந்திட செய்திகள், வயிற்றுல செய்தி, அதே நேரம் நெஞ்ச பத்தி, அவன் சிவந்த வாய்களை பத்தி, கண்களை பத்தி, எல்லாத்தை பத்தியுமே பேசிப்பாங்க. இப்படி கடவுளோட தோற்றப்பொழிவு, கடவுளோட அங்கங்களை வந்து பிரமித்து பாடுவதன் மூலமாக பக்தியை வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு சென்றாங்க. அதே நேரம் பௌத்த சமண மதங்களுக்கு இடையிலான எதிர்ப்பை வந்து வெளிப்படையாகவே வெளிப்படுத்தினாங்க. அதாவது பௌத்த சமண மதங்களுக்கு இடையிலான அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி சைவ வைணவ சமயங்களை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வளர்த்தாங்க. அடுத்தது வந்து சிற்றிலக்கிய வடிவங்களை வந்து கையாண்டது ஒரு மிக முக்கியமான ஒரு உத்தி முறை. அதாவது வந்து சிற்றிலக்கியம் இல்லாம பேரிலக்கிய வடிவங்களை கையாண்டின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன சிறப்பாக வந்து என்ன செய்யலாம், பாடல்களை வந்து பாடையில சிற்றிலக்கியம் சொல்லக்கூட அது சிறந்த ஒரு வடிவம் பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு. அப்ப சிற்றிலக்கிய வடிவத்தை கையாண்டாங்க, பிரச்சார போக்க வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பதிக வடிவ பாடல்கள். பதிக வடிவ பாடல்னு சொல்றது 10 பாடல்கள். அதாவது முதல் பாட்டுல வந்து அந்த கடவுளோட வர்ணனையை வந்து தொடங்குவாங்க. கடைசி பாடத்துல வந்து கடைசி பாட்டுல வந்து கடவுளோட இரண்டரை கலக்குற நிலை. அதாவது 10 பாடல் தாய்க்கும் 10வது பாடலோட பக்தி உச்சத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா கடவுளோட அந்த ஆன்மா வந்து இரண்டரை கலத்தல் அப்படின்ற நிலையை வந்து அடையும். அப்ப பதிக வடிவ பாடல்களை வந்து மேற்கொண்டதும் பக்திய கெத்த மக்கள்கிட்ட கொண்டு செல்றதுக்கு கையாண்ட ஒரு உத்தியாக வந்து காணப்படுது. அடுத்தது வந்து பள்ளி எழுச்சி பாடல்களை வந்து கை கொண்டாங்க. திருமால் சிவன் இவங்க ரெண்டு பேரையும் இணைத்து பாடல்களை பாடின. இப்ப திருமால் கொலை வந்து அவரை வந்து வைணவ கடவுள், சிவன் சொல்லக்கொள்ள அவர் வந்து சைவ சமயத்தில கடவுளாக வந்து காணப்படுறார். இவங்க என்ன செஞ்சாங்க, திருமலையும் சிவனையும் வந்து தனித்தனியாக பாடாம இந்த வைணவம் சைவம் இந்த ரெண்டு சமயத்தையும் தானே வளர்க்க. அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா திருமாலையும் சிவனையும் வந்து சேர்த்து பாடல்களை வந்து பாடினாங்க. அடுத்தது சமூகத்தில் இருக்கிற பல தரப்பினரையும் வந்து ஒன்றிணைத்த ஒரு செய்தி. அதாவது வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா தேவாரங்களை பாடக்கொள்ள வந்து ஆட்கள் இல்லாத இடங்கள் எல்லாம் பெய்து பெய்து பாட மாட்டாங்க. எங்கெல்லாம் மக்கள் வந்து குளிர்மீறாங்களோ அங்க பெய்து பாடுவாங்க. நல்ல நல்ல செய்திகளை கூறி என்ன செய்வாங்கன்னு சொன்னா எல்லாரையும் மக்கள் எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது நாட்டார் இலக்கிய மரபுகளை வந்து கையாண்டாங்க. நாட்டார் இலக்கிய மரபுன்னு சொல்லக்கொள்ள இப்ப வந்து நாட்டார் பாடல்களை பார்த்தோம்னு சொன்னா அதுல கூற வர்ற செய்தியை வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், வாசித்து புரிந்து கொள்ளலாம். அப்ப மக்களுக்கு பக்தியை பத்தி பாடக்கொள்ள கஷ்டமான மொழி நடைய கஷ்டமான இலக்கிய மரபை வந்து பின்பற்றினு சொன்னா அவங்களுக்கு இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சொல்ல வர செய்தி என்னன்னு சொல்லி விளங்காது. அதனால இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நாட்டார் இலக்கிய மரபை பயன்படுத்தி தேவாரங்களை வந்து பாடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்ப இதனால என்ன செய்யப்பட்டுச்சு, மக்கள் மத்தியில இந்த பக்தி வந்து குயிக்க என்ன செய்யப்பட்டுச்சு, கொண்டு செல்லப்பட்டுச்சு. அப்ப இது எல்லாமே வந்து பக்தி இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்றதுக்கு அல்லது பக்தியை ஜனரஞ்சகப்படுத்துறதுக்கு கையாண்ட வழிமுறைகளாக காணப்படுது. தீர்த்தனை பிள்ளைகள். ஓகேக்கா.
ஓகே, அப்ப அடுத்த 2 செக்ஷனையும் வந்து மத்த மிஸ் செய்வாங்கல்ல. உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கிளாஸ் முடிஞ்ச போறோம். மிஸ் வந்து கிளாஸ் முடிச்ச போறோம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இப்ப எப்படியும் எங்களுக்கு வந்து ஸ்லோவா செய்யல கிளாஸ், அப்ப ஃபாஸ்டா தான் போகும். குயிக்கா மார்க் பண்ணிக்கொள்ள பாருங்க, சரியா? குயிக்கா மார்க் பண்ணிக்கொள்ள பாருங்க. ஏழுன்னு சொன்னா அதுக்கு வர பாயிண்ட்ஸை வந்து டைப் பண்ணி குரூப்ல போட்டு விட்றேன். கிளாஸ் முடிய என்ன செய்யுங்கன்னு சொன்னா இன்றைய கிளாஸை பத்தின இந்த இது ஃபீட்பேக் கேம் வந்து குரூப்ல போட்டுடுங்க. ஓகே சதுஷ்கா? நான் சரி ஸ்டார்ட் பண்ணு. ஓகே பண்ண அடி இந்த என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் போட்டுடுவா, இல்லாட்டி என் ஸ்கிரீன் இப்படியே வச்சுவா. உங்க ஸ்கிரீன் அப்படியே வைடி, நான் பார்த்து நான் விளங்கப்படுத்துறேன். நான் ஷேர் பண்ணல. ரைட், அப்ப நான் அப்படியே வைக்கிறேன். வச்சுட்டு நான் போறேன், சரியா? முட்டை வந்து கிளாஸ் முடிய நான் என் பண்ணி விட்டுறேன். ஓகே. பிள்ளைகள் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்ப வந்து சங்கமருவிய காலம், அதாவது கால கொஷன்ல வந்து தெரியும் தானே, ட்ரெண்டு கல்வி இந்த 5 தொடக்கம் 8 வரைக்கும் நீங்க எப்படியும் ட்ரெண்டு கல்வி செய்ய வேண்டி வரும். ட்ரெண்டுல வந்து காலக்கல்வி, சிலாக்கள் வந்து காலக்கல்வி செய்வீங்க, சிலாக்கள் இலக்கணத்துல இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க இலக்கணம் செய்வீங்க. காலம் வந்து பார்த்தா இப்ப சங்க காலம், சங்கமருவிய காலம், அடுத்தது வந்து பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம், அடுத்தது வந்து ஈழத்திலிக்கிய வரலாறு நம்மட இலங்கையின் அத பத்தியும் வரலாம். இதுல வந்து இப்ப சங்கமருவிய காலத்தை பார்ப்போம். நம்ம சங்க காலம் வந்து இப்ப எது வரும் எது வராதுன்னு சாய்ஸ் பண்ணே இல்லாது. அப்ப அதனால வந்து எல்லாத்தையும் படிச்சு கொள்ளுங்க. இப்ப சும்மா சாய்ஸ் பண்ணி போட்டிருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப இதையும் நீங்க படிச்சு கொள்வீங்க இந்த டைம்ல, இதை வந்து நல்லா டீப்பா படிச்சு கொள்வீங்க. சங்கமருவிய காலத்தை பார்ப்போம். சங்கமருவிய காலம் வந்து எத்தனை தொடக்கம் எத்தனை நூற்றாண்டு வரையான காலம்? யாராவது தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பார்ப்போம். சங்க காலம் கிறிஸ்துவுக்கு பின் 3 தொடக்கம் 6 வரையான காலப்பகுதியை தான் சங்கமருவிய காலப்பகுதின்னு சொல்லுவாங்க. சங்க காலம் என்றது 1 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 1 தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் 3 வரையான காலப்பகுதி. அப்ப அதுக்கு பிறகு வந்து சங்க காலத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, இயற்கை நெறி காலம் என்று அதுக்கு ஒரு பேர் இருக்கி, நாங்க வந்து இயற்கையை மையமாக கொண்டுதான் எல்லாமே காணப்பட்டது. சங்கமருவிய காலத்துல வந்து அறநெறி காலம்னு சொல்லுவாங்க. அறநெறி காலம் ஏன் சொல்றவங்க சங்கமருவிய காலத்தை? இலக்கியங்கள் வந்து பாடப்பட்டது. அறநெறி காலம் சொல்றதுக்கான காரணங்கள் வந்து அதிகமான அறம் சார்ந்த நூல்கள் வந்து தோற்றம் பெற்றது இந்த காலத்துலதான். மற்ற காலத்தை எல்லாத்தையும் விடவும் இங்கதான் அதிகமான அறம் சார்ந்த நூல்கள் வந்து தோற்றம் பெற்றது. அதே போல இன்னொரு பேர் சொல்லுவாங்க, தெரியுமா யாருக்காவது? இன்னொரு பேர் ஒன்று சொல்றவங்க சங்கமருவிய காலத்துல. இருண்ட காலம் என்றும் சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்கு, அதாவது களப்பிரர் வந்து ஆட்சி செய்ததால களப்பிரர் ஆட்சி காலம் என்றும் சொல்லுவாங்க இந்த காலத்தை. இப்ப வந்து சங்கமருவிய காலத்தின் அரசியல் நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி சும்மா நார்மலா பாப்போம், டீப்பா பார்க்க தேவையில்ல. அந்த கொஸ்டின் பெரும்பாலும் வாரல அரசியல் நிலையை பத்தி சும்மா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். பட் சங்க காலத்துல எப்படி காணப்பட்டது? போர், ஒழுக்கம் இப்படித்தான் காணப்பட்டது. ஆனா சங்கமருவிய காலத்துல வந்து முற்றிலும் வேறுபடுது. அங்க வந்து மன்னன், அதாவது மன்னனுக்கும் புலவனுக்கும் இடையில காணப்பட்ட தொடர்பு வந்து மிகவும் நெருக்கமானதாக காணப்பட்டது. ஆனா இங்க அப்படி இல்ல. புலவன் வந்து பெருசா மதிக்கப்படல. ஏன்? இந்த சங்க காலத்தின் இறுதி பகுதியில வந்து தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்த மன்னர்கள் யார் யாரு? சேர, சோழ, பாண்டிய முடியுடை மூவேந்தர்கள். இவங்க வந்து ஒருவரை ஒருவர் அழிக்க தொடங்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை, அவங்களுக்குள்ளேயே கலகம். அப்ப அந்த அடிப்படையில வந்து இங்க வந்து அரசியல் நிலை குழப்பமாக மாறுது. அந்த சமயத்துலதான் யாரு வாராங்க? களப்பிரர்கள் வந்து இந்த சங்கமருவிய கால தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்யறாங்க அந்த டைம்ல. அப்ப களப்பிரர் வந்ததால வேற மதம், அவங்க வேற இனம், அதாவது தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள்ல இருந்து இவங்க வந்து வேற ஆக்கள். அப்ப மக்களுக்கு வந்து எல்லாமே குழப்பமாக மாறுது. எப்படி அவங்க ஏற்கனவே இருந்த மன்னர்களுக்கு மக்களுக்கும் இடையிலான தொடர்பு வந்து ஒரு அன்பு தொடர்பாக இருந்தது. ஆனா களப்பிரர் வந்ததால அப்படி இல்லை, அது வந்து மாற்றமடையுது. அடுத்தது வந்து இங்க வந்து வரி அறவிடுற, அடுத்தது வந்து நிதி செலுத்துற, கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கிறாங்க. அதால வந்து மன்னருக்கும் மக்களுக்கும் வந்து இடையிலான தொடர்பு வந்து மிகவும் மோசமாக, அதாவது தொடர்பற்ற நிலையில காணப்படுது. அது மட்டும் இல்லாம பீடம், கொடை முதலியவை வந்து பெருசா வந்து சங்க காலத்தை போல இங்க காணப்படல. சங்க காலத்துல போருக்கும் காதலுக்கும் தான் முக்கிய இடம் இருந்தது. அது எல்லாருக்கும் தெரியும் தானே? போரும் ஒழுக்கம், அதாவது போரும் காதலும், போர் காதல் இது ரெண்டும் தான்
இங்க வந்து சங்க காலத்துல முக்கியம் பெற்றது. சங்கமருவி காலத்துல முற்றிலும் வேறுபடுது. மக்களோட வாழ்க்கையை பத்தி அடுத்தது வந்து சங்கமருவி காலத்துல இருந்த நூல்கள் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. நூல்களை சொல்ல தேவையில்ல, அது வந்து என்னென்ன முறையில வகைப்படுத்தப்படுது. அதாவது இப்ப அறம் சார்ந்த நூல் அப்படி தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். அகம், புறம், அறம், பக்தி, இரட்டை காப்பியங்கள், இலக்கண நூல். அப்படி வந்து பதினெண் கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்களா மேற்கணக்குன்னு சொல்லுவாங்களா? அது 14 கீழ்கணக்கு நூல். 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து நூல்கள் வந்து இங்க தோற்றம் பெறுது. அதுவும் இல்லாம அறம் சார்ந்த நூல்கள் வந்து அதிகமாக தோற்றம் பெறுது. ஆனாலும் முதலாவது கேள்வியை பாருங்க, என்னன்னு சொல்றாங்க, சங்கமருவிய காலம் ஒரு இருண்ட காலம் என்பதற்கான ஆதாரங்கள். இப்ப இருண்ட காலம் என்று ஏன் சொல்றவங்க சங்கமருவிய காலத்தை? களப்பிரர் ஆட்சி அவங்களோட வருகையால. எப்படின்னு சொன்னா சங்க காலத்துல இருந்த மாதிரி மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு வந்து இல்லாம போகுது. அதே போல சங்க காலத்துல இருந்த மாதிரி புலவனுக்கும் மன்னனுக்கும் இடையிலான தொடர்பு இல்லாம போகுது. இப்ப தமிழ் இலக்கிய வரலாற்றுல வந்து சங்கமருவி காலத்துல இருண்ட காலம் என்று சொல்றாங்க. அத வந்து எல்லாரும் சொல்லல, அப்படி ஒரு சில பகுதியினர் தான் சொல்றாங்க இருண்ட காலம்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அங்க வந்து முக்கியமா அவங்க இருண்ட காலம் என்று சொல்றதுக்கு காரணம் அங்க காணப்பட்ட அரசியல் நிலை வந்து குழப்பமாக காணப்பட்டதாலதான் இருண்ட காலம் என்று சொல்றாங்க. களப்பிரர் என்ற பிரிவினர் வந்து இங்க வந்து ஆட்சியாளர்களாக காணப்படுறாங்க. சங்க காலத்துல முடியுடை மூவேந்தர்கள் காணப்பட்டாங்க, இங்க வந்து களப்பிரர்கள் காணப்படுறாங்க. இவங்க வந்து மக்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டாக்கள். இப்ப இன மத மொழி ரீதியில வந்து மக்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டாக்கள் என்றதால மக்களுக்கும் இவங்களுக்கும் இடையிலான தொடர்பு வந்து மிக குறைவாகத்தான் காணப்படுது. அதால இருண்ட காலம் என்று சொல்றாங்க. இது வந்து முதலாவது காரணம். அடுத்தது வந்து அதான் தமிழ்நாட்டுல இருந்தும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்தும் அந்நியப்பட்டவர்களாக காணப்பட்டதால. அடுத்தது வந்து மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு இல்லை. நான் சொன்ன மாதிரி மன்னனுக்கும் புலவனுக்கும் இடையிலான தொடர்பும் இங்க இல்ல. அதால வந்து இருண்ட காலம் என்று சொல்றாங்க. இங்க வந்து பிராமணர், சத்திரியர், வைசிகர், சூத்ரர் என்று 4 வகை வர்ண பாகுபாடு தான் காணப்படுது. அதுலயும் கூட சத்திரியர் தான் என்னவா மக்கள்லையும் வந்து உயர்ந்தாக்கள் என்று சொல்றாங்க. சத்திரியர் என்று சொல்றது யாரு? சத்திரியர் என்று யார சொல்றாங்க? சத்திரியர்ன்றது அரசன், மன்னனைத்தான் சொல்றேன். அப்ப சத்திரியன்ன்றது வந்து மக்களை விட உயர்ந்தாள், மக்கள்லையும் வந்து மிக உயர்ந்தால் தான் சத்திரியர். அப்ப இங்க வந்து பிராமணர்களை முதன்மைப்படுத்தி அவங்களைத்தான் அமைச்சர்களாகவும் புரோகிதர்களாகவும் பயன்படுத்துறாங்க. இதால வந்து புலவன் என்ன செய்யறான்? புறக்கணிக்கப்படுறான். புலவன் இருந்தா தானே நூல்கள், புலவன் மன்னனை புகழ்ந்து பாடுவான், அப்ப நூல்கள் அதிகமான இலக்கியங்கள் தோற்றம் பெறும். அப்ப இங்க வந்து மன்னன் வந்து புலவன் வந்து இருந்த அரண்மனையில இருந்தே, அதாவது அரசு சபையில இருந்தே புறக்கணிக்கப்படுறான். அப்ப அதனால வந்து இத வந்து இருண்ட காலம் என்று சொல்றாங்க. அடுத்தது வந்து ஆட்சியாளர்கள துணையோட சமண பௌத்த சமயங்களும் வந்து செல்வாக்கு பெற தொடங்கிது. இப்ப சமண சமயமும் வளருது, அதோட பௌத்த சமயமும் வளருது. அதனாலதான் இத வந்து இருண்ட காலம் என்று சொல்றாங்க. வேற சொல்ல போனா வேற ஏதாவது தெரியுமா? இப்ப ஒன்று களப்பிரர் ஆட்சி சொல்லித்தான். அடுத்தது புலவர்கள் புறக்கணிக்கப்பட்டமை. அடுத்தது மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு இல்லாமல் போனதுன்றதை விட குறைந்து போனமை. வேற ஏதாவது வருமா? மூவேந்தர்கள் ஆட்சியில வீழ்ச்சி. சங்ககால இறுதியில வந்து அவங்களுக்குள்ளேயே அந்த மன்னர்கள் வந்து தங்களுக்குள்ளேயே கலகம், அதாவது அவங்களுக்குள்ளேயே அவர்கள் ஒருவர் சண்டை பிடிக்கிறதினூடாக அங்க வந்து குழப்பம் ஏற்படுது. அப்ப இதனாலையும் களப்பிரர் ஆட்சிக்கு வந்ததால சொல்றான் இருண்ட காலம் வண்டி. அடுத்தது வந்து இலக்கிய வளர்ச்சி குறைவுன்னு சொல்றாங்க. சங்கமருவிய காலத்துல இலக்கியங்கள் தோற்றம் பெறுதுதான். எப்படி அறம் சார்ந்த இலக்கியங்கள் தோற்றம் பெறுது, ஆனா சங்க இலக்கியங்களை போல பெரும் இலக்கிய படைப்புகள் இந்த காலத்துல உருவாகலன்னு சொல்றாங்க. ஆனால் 14 கீழ்கணக்கு நூல்கள் உருவானது. அங்க மிச்சமான நூல்கள் தான் தோற்றம் பெறுது. அது வந்து இப்ப சமூக ஒழுக்கத்தை பற்றி அறநறிய வலியுறுத்துறதாகத்தான் காணப்படுது. இப்ப காதல் அதை பற்றி எல்லாம் கூறுறது வந்து மிக மிக குறைவுங்க. அடுத்தது வந்து பொருளாதார வீழ்ச்சியையும் நம்ம ஒரு உதாரணமா சொல்லலாம், ஒரு காரணமா சொல்லலாம். பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது. அடுத்து சமய மாற்றங்கள். நான் சொன்ன மாதிரி சமண பௌத்த சமயங்கள் வந்து மக்களிடையில புகுத்தப்படுது. அப்ப சமண பௌத்தம் வந்து என்ன செய்யுது? பெரிதும் அந்த சமயங்கள் தான் வளர்ச்சி அடையுது. இப்ப கல்வியா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம்,
அறநெறி அறிக்கலாம். இதுல வந்து அங்க வந்து சமண பௌத்த சமயங்கள செல்வாக்குத்தான் மிக கூடுதலாக காணப்படுது. இப்ப சைவ வைணவ பக்தி இயக்கங்கள் வந்து பிறகுதான் உருவாக்கம் பெறுது. இப்ப அதை பார்த்துட்டு அவங்க வந்து சமண பௌத்த சமயத்தை வந்து பரப்புறத பார்த்த பிறகுதான் சைவ வைஷ்ணவ சமயங்களும் வந்து பரப்பப்படுது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா சமூக மாற்றங்கள். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களோட வாழ்க்கை முறையில சரி, சமூக அமைப்புல சரி, பெரிதும் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. இதால இருண்ட காலம் என்று சொல்றோம். வேற என்ன சொல்லலாம்? ஆனா சிலாக்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சங்கமருவி காலத்தை வந்து இருண்ட காலம் என்று சொல்ல இயலான்னு சொல்றாங்க. இப்படியும் கேள்வி வரும். அப்ப அதுக்காண்டி கேட்கிறேன், இருண்ட காலம் இல்ல என்று சொல்றதுக்கு வந்து என்ன காரணங்களை சொல்லலாம்? இப்ப சங்கமருவி காலம் இருண்ட காலம் அல்ல என்பதை விளக்கு கண்டு கேள்வி வந்து அதுக்கு என்ன விட கொடுக்கலாம்? திருக்குறள் வந்து இந்த காலத்துல முதலாவது திருக்குறள் தோற்றம் பெற்றது. அடுத்தது வந்து இரட்டை காப்பியங்கள் வந்து முதலாக தமிழ்ல வந்து இந்த காலத்துல தோற்றம் பெற்றது. அடுத்தது சொல்லுங்க. பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்கள் முதல்ல எழுந்ததும் இந்த காலத்துலதான். மற்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல். அடுத்து வந்து விருத்தப்பா இருத்தானே, விருத்தப்பா இதெல்லாம் வந்து இந்த காலத்துலதான் வந்து கையாளப்படுது. இதுக்கு பிறகுதான் பல்லவர் காலத்துல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணித்தான் பல்லவர் காலத்துக்கு போகுது. அப்ப இந்த காரணங்களால், அதாவது திருக்குறள் எழுந்தமை, அறநூல்கள் அதிகமாக எழுந்தமை, அடுத்தது வந்து காப்பியம், இரட்டை காப்பியங்கள் எழுந்தது, அடுத்தது வந்து பக்தி இலக்கியங்கள் முதலாக தோற்றம் பெற்றது இந்த காலத்துலதான். இலக்கண நூல் தானே முக்கியமானது. அப்ப அந்த இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் எழுந்தது இந்த காலத்துலதான். அடுத்தது வந்து பதிகம், அந்தாதி, மணிமாலை, கோவை இந்த வடிவங்கள் வந்து தோற்றம் பெற்றதும் இந்த காலத்துலதான். அதால இத வந்து இருண்ட காலம் என்று சொல்ல இயலாது என்று தர்க்கித்தும் கூறலாம். அப்படியும் சில நேரம் கேள்வி வரலாம். அதுக்காக நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நல்ல இது. அக்கா, அப்ப இதுக்கு என்னண்டப்ப விட எழுதுற? இருண்ட காலம் என்பதற்கான ஆதாரங்களை கொண்டு எடுத்துரைக்கன்னு சொன்னா, இப்ப இருண்ட காலம் என்றதுக்கு ஏற்கனவே சொன்னா அதை எழுதிட்டு இத வந்து இப்படியும், அதாவது இருண்ட காலம் இல்லைன்னு சொல்லி சில ஆக்கள் கூறுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இதை எழுதலாம். இது பிழை இல்லை. ஆனா பொதுவாவே வந்து அப்படிதான் கேள்வி வருது. இருண்ட காலம் இல்ல என்று சொல்லி தனியா கேள்வி வரல. அப்ப ரெண்டையும் கலந்துதான் எழுதணுமா? நீங்க ஃபர்ஸ்டுக்கு வந்து கேட்ட கேள்விக்குரிய விடையை எழுதிட்டு அதுக்கு பிறகு குறைவா இந்த விளக்கமா கொடுக்காம சுருக்கமா கொடுத்தீங்கன்னா சரி, இந்த காரணங்களால இதை வந்து இருண்ட காலம் இல்லைன்னு சொல்லி சில அறிஞர்கள் கூறுறாங்கன்னு சொன்னீங்கன்னா சரி. சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. சங்க காலத்துல தோற்றம் பெற்று திருக்குறள் பற்றி கருத்துரைக்குது. இப்ப திருக்குறளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு சொன்னா நீங்க திருக்குறள் வந்து ஒரு கேள்வியா செய்ய போறீங்க. இப்ப எக்ஸாம்ல திருக்குறள் வந்து ஒரு கேள்வி எடுத்து செய்வீங்க 20 மார்க்ஸுக்கு. அப்ப திருக்குறளை பற்றி தெரியும் தானே. இந்த திருக்குறள் எந்த காலத்துல தோற்றம் பெற்றிருக்கு? இந்த சங்கமருவிய காலத்துலதான் திருக்குறள் தோற்றம் பெற்றிருக்கு. திருக்குறளை பற்றி சொல்லுங்க. அப்ப சும்மா பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல சொல்லுங்க தெரிஞ்சது. இந்த திருக்குறள் வந்து எந்த காலத்துல தோற்றம் பெற்றது? சங்கமருவிய காலத்துல. இது வந்து அறநறிய வலியுறுத்துற பல நூல்கள் தோற்றம் பெற்றதுல இந்த திருக்குறளும் வந்து முக்கியமான ஒன்று. இதை வந்து எழுதினவர் யாரு? எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதினவர். இந்த திருக்குறள் வந்து தமிழர்களோட வாழ்க்கை நிறைய மட்டும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இந்த திருக்குறள் ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுதா? இது வந்து பொதுவாவே எல்லாத்தையும் மனித குலத்துக்கு ஏற்ற வகையில ஒழுக்கமான, அறம் சார்ந்த, நல்ல ஆட்சி சார்ந்த, ஒரு அரசன் சார்ந்த, கல்வி சார்ந்த அப்படியான விஷயங்களை வந்து இது வந்து ஒரு மனித குலம் சார்பாகத்தான் குறிப்பிடுது. தனியாக ஒரு தனிப்பட்ட இனத்தையோ மதத்தையோ குறிப்பிட்டு சொல்ற நூல் இல்லை இது. அடுத்தது வந்து இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள்ல மிகவும் சிறப்பு மிக்கது. ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னு சொன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று அறம் சார்ந்த நூல் ஒன்றுது. அடுத்தது வந்து அந்த திருக்குறள், அதாவது திருவள்ளுவரை பற்றி நிறைய கதைகள் வந்தாலும் அவர் பிறந்த இடமா இருக்கலாம், அவர் வாழ்ந்த காலமா இருக்கலாம், அதை பற்றி பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர் வந்து உலக மக்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு உயரிய
ஒரு உயரிய ஒழுக்க நெறிகளை வந்து எடுத்துரைத்த மாபெரும் ஞானி அவர். இப்ப எல்லாரும் வந்து திருக்குறளை பார்த்து திருக்குறளின் மூலம் பயனடைந்த நிறைய பேர் இருக்காங்க. திருக்குறள் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து வழிப்படுத்தும். அடுத்தது வந்து இது வந்து சாதி, சமயம், மொழி, நாடு ஆகிய எல்லைகளை கடந்து அனைவருக்கும் பொருந்தக்கூடிய, இப்ப வேற்று மதத்தவர்கள் கூட, வேற்று இனத்தவர்கள், வேற மொழி பேசுகிறாக்கள் கூட இதை வந்து என்ன செய்யறாங்க, மொழிபெயர்த்து படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு திருக்குறள் வந்து ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலேயும் முக்கியத்துவம் பெற ஒரு நூலா காணப்படுது. இப்ப திருக்குறள் அமைப்பு யாரோ மெசேஜ்ல போடுறீங்க, மியூட் பண்ணிட்டு பேசினா நல்லா. திருக்குறள் அமைப்பு, திருக்குறள் மொத்தம் எத்தனை திருக்குறளை கொண்டிருக்குது? திருக்குறள் எத்தனை மொத்தம் இருக்கு? திருக்குறள் வந்து 1330 குறள்களை கொண்டது. எத்தனை அதிகாரம் என்றது தெரியுமா யாருக்காவது? எத்தனை அதிகாரங்கள்? 133 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரமும் வந்து 10 குறட்பாக்களை கொண்டிருக்கும். அப்ப 1330 குறள்கள் 133 அதிகாரங்களை கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குறளும் வந்து 2 அடிகளை கொண்டு காணப்படும். இது வந்து என்ன ஜாப்ல எழுதப்பட்டிருக்கு குறள்? வெண்பாய் ஆப்ல எழுதப்பட்டிருக்கு. என்ன ஆப்? வெண்பாய் ஆப்ல தான் குறள் எழுதப்பட்டிருக்கு. இதுல வந்து 3 பெரும் பிரிவுகள் காணப்படுது. என்னென்னு சொன்னா அறத்துப்பால், அடுத்தது பொருட்பால், அடுத்தது காமத்துப்பால். அறத்துப்பால் என்றது வந்து 38 அதிகாரங்களை கொண்டிருக்கு. 38 அதிகாரங்கள் என்ற எத்தனை குறள்? 380 குறள்களை கொண்டு காணப்படுது. இதுல வந்து தனி மனிதன் ஒழுக்கம், தனி மனிதன் ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் கூறப்படுது. அடுத்தது வந்து இல்லற வாழ்க்கையை பற்றி கூறப்படுது. அன்பை பற்றி கூறுறாங்க. இதுல விருந்தோம்பலை பற்றி கூறப்படுது. அடுத்தது வந்து நன்றி, கடமை, அடுத்தது வந்து ஒழுக்கம், வாய்மை அதாவது உண்மை, பொறுமை, இந்த அறங்களை வந்து இந்த பகுதி வந்து விளக்குவதாக காணப்படுது. அடுத்து பொருட்பால் எடுப்போம். நீங்க இப்ப படிக்கிறது உங்களோட சிலபஸ்ல இருக்கிறது வந்து அறத்துப்பாலா, பொருட்பாலா, காமத்துப்பாலா? பொருட்பால். பொருட்பால்ல இருந்தா உங்களுக்கு தரப்பட்ட திருக்குறள் எல்லாம் இப்ப 10 அதிகாரம் வந்து பொருட்பால்ல இருந்து எடுத்ததாதான் இருக்கு. இந்த பொருட்பால் வந்து அநேகமா நீங்க படிச்சதால தெரியும் வந்து இது வந்து கூடுதலாக ஒரு அரசனை பற்றி தான் குறிப்பிடும். ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு அரசன் வந்து ஒரு போருக்கு போக்குள்ள இடம் எப்படி அறிந்து கொள்ளணும், காலத்தை எப்படி அறிந்து கொள்ளணும், எப்படி அறிவுடையவனாக இருக்கணும், அடுத்தது வந்து எப்படி தெரிந்து தெளிந்து கொள்ளணும், அவனோட இருக்கிற ஆளை வந்து எப்படி தெரிந்து தெளிந்து வச்சு கொள்ளணும். இது எல்லாத்தையும் கூறுற பகுதியாத்தான் பொருட்பால் காணப்படுது. அப்ப முக்கியமா ஒரு அரசன் சார்பானதாகவும், அடுத்து அமைச்சின் சார்பானதாகவும், அடுத்தது படைகள், கோட்டை, அடுத்தது வந்து கல்வி, பொருளாதாரம், நல்ல ஆட்சி, நிர்வாகம், அரசியல் போன்ற சமூக வாழ்க்கைய வந்து இது விளக்குது இந்த பகுதி. அடுத்து வந்து காமத்துப்பால். காமத்துப்பால் எத்தனை அதிகாரம்னு சொன்னா 25 அதிகாரத்தை கொண்டிருக்கு. அதாவது 280 குறள்களை கொண்டு காணப்படுது. இதுல வந்து காதல் வாழ்க்கை, அடுத்தது வந்து மன உணர்வுகள், கூடல், அடுத்தது பிரிதல், அடுத்தது வந்து ஊடல், ஏக்கம் போன்ற அக உணர்வுகள், அதாவது அகப்பொருள்களை நயமாக எடுத்துரைக்கிற பகுதி தான் இந்த காமத்துப்பால். திருக்குறள் சிறப்புகள், திருக்குறளுக்கு வந்து பல பேர்கள் சொல்லுவாங்க. எப்படி உலக பொதுமறை என்று ஒரு பொதுவான பேர் ஒன்று காணப்படுது. அடுத்தது வந்து இது வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் சார்ந்து எழுதப்படாத ஒரு நூல், பொதுவான நூல். அடுத்தது வந்து எளிய முறையில இப்ப திருக்குறளை வந்து கொண்டு கூட்டி பிரிச்சு நம்ம வாசிக்கும் போது என்ன செய்யலாம், அத வந்து அதன் கருத்தை வந்து நம்ம அந்த பொருளை பார்க்காமலே எளிதில் விளங்கி கொள்ளலாம். அந்த அடிப்படையில வந்து அதை வந்து எழுதியிருக்கா திருவள்ளுவர். எளிய மொழிநடைகள்ல எளிய மொழிநடை அறிக்குது, ஆனா ஆழமான கருத்தை கொண்டு காணப்படுது. அடுத்தது வந்து அனைத்து காலங்களுக்கும் பொருந்தக்கூடியது. இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இது அழியக்கூடிய நூலா இல்லையே. அது வந்து எந்த காலத்துக்கும் பொருத்தமானது. எந்த காலத்துக்குள்ள வாழ்ற மக்களாலையும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை கூறுற ஒரு நூல். அடுத்தது வந்து மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்கள்ல முதன்மையானது. இது வந்து ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்கள்ல வந்து முதன்மையானது என்று சொல்றாங்க. இப்ப கல்வி, அரசியல், அடுத்தது வந்து குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம், மனிதநேயம் போன்ற பல துறைகளுக்கு வந்து இந்த நூல் வழிகாட்டுது. இப்ப திருக்குறள்ல வலியுறுத்தப்படுற கருத்துக்களை வந்து எடுத்தவன் சொன்னா கடவுள் வாழ்த்தா இருக்கட்டும், அடுத்தது வந்து கல்வியின் அவசியத்தை சொல்லுது, ஒழுக்கம்,
அடுத்தது வந்து அன்பு, நன்றி. நன்றிய பத்தி ஒரு குறள் சொல்லுங்க பாப்போம். நன்றி மறப்பது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல, அன்றே மறப்பது. இப்ப நீங்க நன்றி என்று சொல்லிட்டு அந்த நன்றிக்கு ஒரு உதாரணமாக இக்குறளை குறிப்பிடலாம் என்று போட்டீங்கன்னா அதுக்கும் நல்ல மார்க்ஸ் வரும். மேன் விலைக்கு எழுதுறீங்க, அப்ப உங்களுக்கு இதை பற்றிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி மார்க்ஸ் போடுவாங்க. அடுத்தது ஈகை, விருந்தோம்பல், நல்ல ஆட்சி, ஒரு அமைச்சர் பண்புகள் எப்படிப்பட்டது, ஒரு நட்பு எப்படி இருக்கணும், ஒரு நட்பு, ஒரு உண்மையான நட்புன்றது எப்படி இருக்கும். அடுத்த மனித சமத்துவம் எப்படிப்பட்டது, காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை பற்றி சில முக்கியமாக குறள்கள் வந்து இதை வந்து வெளிப்படுத்துது. இந்த விஷயங்களை வந்து முக்கிய குறள்கள் மூலம் நம்ம எடுத்து விடலாம். இப்ப அதுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு திருக்குறள் சொல்றேன் பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம், நீங்க நோட் பண்ணி வைக்கிறா வைங்க பிள்ளைகள். இந்த குறள்கள் வந்து தெரியாம இருக்கலாம், நல்லது தானே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்ப இது வந்து என்னத்தை குறிப்பிடுது? இந்த நான் சொன்னதுல எதை வந்து குறிப்பிடுது இந்த குறள்? உலகுக்கு வந்து கடவுள் முதன்மையானவர்ன்னு சொல்லுது. அடுத்தது வந்து கல்வியை பற்றி சொல்றது, அதாவது கடவுள் வாழ்த்துக்கு இந்த குறளை உதாரணமா குறிப்பிடலாம். கல்விக்கு உதாரணமா வந்து கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளை குறிப்பிடலாம். அடுத்தது வந்து ஒழுக்கத்துக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்றதை சொல்லலாம். இப்படி வந்து உயிரை விட இந்த குறள்ல என்ன சொல்றாங்க, ஒரு உயிரை விட ஒழுக்கத்தை வந்து பாதுகாக்க வேணும்னு சொல்றாங்க. அந்த வகையில திருக்குறள் வந்து உலகளாவிய சிறப்பு பெற்ற திருக்குறள் வந்து பல மொழிகள்லயும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாம். பல அறிஞர்கள் வந்து இதை வந்து உலகில தலை சிறந்த ஒழுக்க நூல்கள்ல ஒன்றாக மதிக்கிறாங்களாம். மனித வாழ்க்கையில வந்து அனைத்து துறைகள்லையும் வந்து இது வந்து ஒரு வழிகாட்டுற நூலாக காணப்படுது. இப்ப பள்ளிகள் இருக்கட்டும், பல்கலைக்கழகங்கள் இருக்கட்டும், வேற ஆய்வு மையங்கள்ல கூட இது வந்து கற்பிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. வேற என்ன இருக்கு இதை பத்தி? உரையாசிரியர்கள், இது வந்து உரையாசிரியர்கள் தெரியுமா? திருக்குறளுக்கு பலர் வந்து உரை எழுதியிருக்காங்க. அதுல வந்து ஒரு 2 பேர் சொல்லுங்க பாப்போம். நம்ம படிக்கிறது யார் உரையை நம்ம படிக்கிறது? திருக்குறள் திருவள்ளுவர். பரிமேல் அழகர் 2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து உரை எழுதியிருக்கார். அதாவது இதுக்கு உரை எழுது நாட்கள் சொல்றேன், நோட் பண்றேன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபாஸ்டா தான் போவோம். நோட் பண்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பரிமேல் அழகர். அடுத்தது வந்து மணக்குடவர். அடுத்தது காளிங்கர். அடுத்தது பரிப்பெருமாள். இவங்க எல்லாம் உரையாசிரியர்கள். இதுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து மிகவும் சிறந்ததாக பரவலாக பயன்படுத்துற உரை வந்து யாருன்னா பரிமேல் அழகர். இவர் உரையைத்தான் அநேக மாணாக்கர் பயன்படுத்துவாங்க. இப்ப அறிஞர்கள்ற கருத்தை பார்த்தோம்டா, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் புள்ளிகள். இப்ப அறிஞர்கள்ற கருத்தெல்லாம் அது வந்து எழுதுனா மார்க்ஸ் கிடைக்கும், நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். இப்ப உவே சாமிநாத ஐயர் வந்து இதை வந்து எப்படி சொல்றாருண்டா, தமிழர் உயர்ந்த பண்பாட்டை உலகிற்கு எடுத்து சொல்லும் பெரும் நூல் என்று சொல்றார். திருக்குறளை பற்றி எப்படி சொல்றார்? தமிழரின் உயர்ந்த பண்பாட்டை உலகிற்கு எடுத்து சொல்லும் பெரும் நூல் என்று சொல்றார். அடுத்தது வந்து ஜி.யு. போப் என்ற ஒரு அறிஞர். இவர் வந்து சொல்றார் என்னன்னு சொன்னா, திருக்குறள் உலகின் மிக உயர்ந்த ஒழுக்க நூல்களில் ஒன்றாகும். மிக உயர்ந்த ஒழுக்க நூல்கள்ல ஒன்றாம். மகாத்மா காந்தி சொல்றார், திருக்குறளின் கருத்துக்கள் மனித வாழ்விற்கு நிலையான வழிகாட்டுதலாக உள்ளன. திருக்குறளின் கருத்துக்கள் வந்து ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு நிலையான வழிகாட்டுதலாக உள்ளன என்று சொல்றார். அப்ப இப்ப இதுல சொன்னது கிளியரா? எல்லா நோட்ஸும் சங்கமறிவி காலத்துல இருந்து திருக்குறளை பற்றி. இது ஒரு அறம் சார்ந்த நூல், ஒரு தலை சிறந்த அறம் சார்ந்த நூல். இது வந்து 3 பெரும் பிரிவுகளை கொண்டிருக்கு. 1333 அதிகாரங்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். ஒவ்வொரு திருக்குறளும் ஈரடிகளை கொண்டு காணப்படும். இது வந்து ஒரு காலம் கடந்த அழியாத சிறப்பை கொண்டது. எல்லா மதத்தவர்களாலையும் வந்து அதுல திருக்குறள்ல காணப்படுற கருத்துக்களை வாசித்து படித்து அதன்படி நடக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது கிளியரா பிள்ளைகள் திருக்குறளை பற்றி? சொல்லுங்களேன் யாராவது, மைக் ஆன் பண்ணி. அடுத்த கேள்விக்கு போக அதான் கேக்குறேன், இது கிளியரா? இதுல டவுட் ஏதாவது இருக்கா? இருந்தா கேளுங்க. இல்லக்கா, கிளியர்.
அடுத்தது வந்து சங்கமருவிய காலத்துல தோற்றம் பெற்ற இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்களும் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரி, தமிழ் இலக்கிய வரலாற்றுல வந்து முதலாக சங்கமருவிய காலத்துலதான் நம்ம காப்பியம் எழுந்ததுன்னு பார்த்தோம் நம்ம. அப்ப என்னென்ன காப்பியம்? சிலப்பதிகாரம், அடுத்தது மணிமேகலை. சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யாரு? இளங்கோவடி. மணிமேகலை எழுதினவர் சீத்தலை சாத்தன். குலவாணிய சீத்தலை சாத்தனார். அடுத்தது வந்து இந்த இரண்டு காப்பியங்களையும் வந்து இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றவங்க? இரட்டை காப்பியங்கள். இது வந்து ஒன்ற கதை தொடர்பின் அடிப்படையில தான் காணப்படுது. அதாவது சிலப்பதிகாரத்தின் கதையோட தொடர்பு பட்டதாகத்தான் மணிமேகலை காணப்படுது. இது வந்து ரெண்டும் வந்து ஒருமைப்பாட்டை கொண்டுள்ளதோட இந்த ரெண்டு செய்யுளும் வந்து முக்கியமா 4 பொருளை சொல்லுது. என்னென்ன அந்த நாட்பொருளும் என்னென்ன? இந்த ரெண்டு காப்பியத்திலையும் வந்து நாட்பொருட்கள் கூறப்படுது. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நாட்பொருளையும் வந்து இந்த ரெண்டு காப்பியமும் கூறப்படுது. இதுல வந்து இத வந்து எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டும் வந்து ஒரு நூலின் இரு பகுதிகள் போல காணப்படுதாம். ஒரு நூலின் இரு பகுதிகளை போல காணப்படுது. சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகளால எழுதப்பட்டது. சிலப்பதிகாரம் யாரால் எழுதப்பட்டது? இளங்கோவடிகளால் எழுதப்பட்டது. இது வந்து 3 காண்டங்களை கொண்டிருக்கும். என்னென்ன காண்டம் அது? புகார் காண்டம், மதுரை காண்டம், அடுத்தது வஞ்சி காண்டம். இந்த 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டு காணப்பட்டிருக்குமாம். இது வந்து குடிமக்கள் காப்பியம் சொல்லுவாங்க. இந்த சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் சொல்லுவாங்க. அடுத்தது முத்தமிழ் காப்பியம் சொல்லுவாங்க. உரைநடையிட்ட பாட்டிடை செய்யுள் காப்பியம் என்றும் சொல்லுவாங்க. இது வந்து இந்த சிலப்பதிகாரத்துல யார் யார் காணப்படுவாங்க? கோவலன், கண்ணகி, மாதவி ஆகிய 3 பேர் வாழ்க்கை வரலாறையும் கூறுறதாதான் இந்த நூல் காணப்படுது. இதை வந்து ஒரு துன்பியல் காப்பியமாகவும் எடுத்து சொல்றாங்க. துன்பியல் காப்பியம் சொன்னா என்ன? இந்த கதையில வந்து துன்பம் மிகுந்ததாக காணப்படுது. இது வந்து 3 நோக்கங்களின் அடிப்படையில பாடப்பட்ட ஒரு நூல். என்னென்ன? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாதல். அந்த அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாதல் என்றால் அது விளக்கம் என்ன பிள்ளைகள்? தெரிஞ்சவங்க யாரா சொல்லுங்க பாப்போம். தெரியாத பொறுத்திருக்கும். நாம் செய்த வினை நமக்குரிய. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஆள் முடியும், ஒரு ஆள் சொல்லுங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாதல் என்றா என்னன்னு சொன்னா, ஒரு அரசன் வந்து அரசியல்ல பிழை செஞ்சுத்தானு சொன்னா அதுல என்ன அவனுக்கு வந்து அந்த அறம் தான் அவனுக்கு எமனாகவே வரும். சரிதானே? அடுத்தது வந்து ஊழ்வினை உறுத்து வந்துட்டும். ஊழ்வினை என்ன செய்யும்? அவருக்கே வந்து சேரும். அவர் செய்யற வினை வந்து அவருக்கே வந்து சேரும். அடுத்தது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றல். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றல். இந்த காப்பியத்துல வந்து யாரு காப்பிய தலைவியாக படைக்கப்பட்டிருக்காவோ? சிலப்பதிகாரத்துல கண்ணகி. கண்ணகி இந்த பாத்திரத்தை தவிர இங்க வந்து கோவலன் என்ற பாத்திரம் காணப்படுது. அதே போல மாதவி, கவுந்தியடிகள், அடுத்தது வந்து மாதரி, ஐயை என்ற பல பாத்திரங்கள் வந்து இதுல இங்க காணப்படுது. இத வந்து இதுக்கு ஒரு இது அடுத்தது என்னன்னு சொன்னா, இது வந்து தமிழ்நாட்டின் அரசியல் பண்பாடு சமூக நிலை பற்றி அறியறதுக்கு ஒரு நூலா காணப்படுது. அதுக்கு ஒரு பாடலடி சொல்றேன் பாருங்க. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற பாரதியார் வந்து இத வந்து பெருமையா பாடியிருக்கார் ஒரு பாடல்ல. அடுத்தது வந்து மணிமேகலையை பத்தி பார்ப்போம். வேற சிலப்பதிகாரத்துல இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குறிப்பிடலாம். உங்களுக்கு வந்து சிலப்பதிகார பாட்டு ஒன்று இருக்குதானே? ஊர்கான் கதை இருக்கேன் உங்களுக்கு உங்களோட பகுதியில.
அப்ப அந்த பகுதியில வர விஷயங்களை நீங்க குறிப்பிடலாம். இப்ப உதாரணத்துக்கு குறிப்பிடலாம், இந்த பகுதியில இந்த விஷயங்களை குறிப்பிடுறாருன்னு சொல்லி. அதே போல கண்ணகி வழக்குரை என்ற ஒரு பகுதி இருக்கு. அது நீங்க இப்ப இங்க யூனிவர்சிட்டி வந்து அதை படிப்பீங்க, தமிழ்ல இருக்கிறது. அப்ப அதெல்லாம் வந்து அதுல வர கதைகளை நீங்க உதாரணத்துக்கு எடுத்து காட்டலாம். எடுத்து காட்டி குறிப்பிட்டா நோட்ஸும் கூட வரும். அதே நேரம் ஃபாஸ்டா நோட்ஸும் கூட வரும், மார்க்ஸும் கூட வரும். அடுத்தது வந்து மணிமேகலை. மணிமேகலை எழுதின யாரு? மணிமேகலை எழுதினது கூலவாணி சித்தலை சாத்தினார். அடுத்தது வந்து இது வந்து கோவலன் இறந்த பிறகு கோவலண்ட ஒரு மகள் தான் யாரு? கோவலண்ட மகள் மாதவி. கோவலண்ட மகள், கோவலண்ட மனைவிதான் மாதவி. மணிமகளை. மகள் மணிமேகலை. மகள் வந்து மணிமேகலை. அப்ப கோவலன் இறந்த பிறகு மாதவி வந்து பாதிக்கப்படுறாள். அவள் என்ன செய்யறாள்டா, அவள் மகளாகிய மணிமேகலைய வந்து அரவண அடிகளை சார்ந்து, அதாவது அந்த பிள்ளைக்கு வந்து அறத்தைத்தான் போதிக்கிறாள். அந்த மணிமேகலை வந்து அறத்தவச்செல்வியாகத்தான் காணப்படுது. அது வந்து தர்ம உபதேசம் பெற்று பவத்திரம் அருக என நோற்று வாழ்ந்த கதையைத்தான் இது கூறுது. மணிமேகலை வந்து என்ன தர்ம உபதேசம் பெற்று பவத்திரம் அருக என நோற்று வாழ்ந்த கதையைத்தான் குறிப்பிடுது. இந்த வகையில இது வந்து என்ன சமயத்தை வலியுறுத்துற நூல்? மணிமேகலை பௌத்த சமயத்தை. இது வந்து துறவொழுக்கத்தை, அதாவது துறவை பற்றி கூறுற நூலாத்தான் காணப்படுது. ஒரு பிரச்சார நூல், ஒரு துறவை பற்றி வலியுறுத்துற ஒரு பிரச்சார நூலாகத்தான் இந்த மணிமேகலை காணப்படுது. இது வந்து இதுக்கு ஒரு இத வந்து சிலப்பதிகாரத்தின் தொடர்நிலை காப்பியம் சொல்றதுக்கு ஒரு இது ஒன்று பகுதி ஒன்று, அதாவது ஒரு பாடல் அடி சொல்றேன் பாருங்க. மணிமேகலையோடு உரைப்பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் அப்படின்ற என்னையாம். அந்த சிலப்பதிகாரத்தின் உரைப்பொருள் எங்க முற்றுது? மணிமேகலையோட. மணிமேகலையோடு உரைப்பொருள் முற்றிய சிலப்பதிகாரம் சொல்றாங்க. அடுத்த வந்து இது வந்து கோவலனுக்கு மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை தான் காப்பிய தலைவியாக படைக்கப்பட்டுள்ளாள். அடுத்தது வந்து இந்த மணிமேகலை வந்து ஒரு அறச்செல்வியாகவும் தவச்செல்வியாகவும் காணப்படுறாள். இதை வந்து குறிப்பிடலாம் நீங்க. அடுத்தது வந்து மக்கள் வந்து சமுதாயத்தை வந்து அல்வழி நீக்கி நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி எழுந்த ஒரு நூல். எப்படி வந்து இப்ப அல்வழி நீக்கி நல்வழிப்படுத்த எழுந்த நூல்னு சொல்லலாம் இது. அடுத்தது வந்து பரத்தை ஒழுக்கத்தை வந்து கண்டிக்குது இந்த நூல். ஏன்? மாதவி வந்து தான் பெற்ற அனுபவத்தினூடாக மகளுக்கு வந்து குறிப்பிட்டு அந்த மகள் வந்து அந்த மகளோட நூல் தானே இது மணிமேகலை பற்றி கூறுற நூல் என்றதால இது வந்து பரத்தை ஒழுக்கத்தை வந்து கண்டிக்கிற நூல். அது மட்டும் இல்லாம மது ஒழிப்பு, அடுத்தது வந்து சிறை ஒழிப்பு போன்ற சீர்திருத்த கருத்துக்களை வந்து இது வந்து கூறுது. அது மட்டும் இல்லாம சமுதாய தொண்டுக்கும் துற ஒழுக்கத்துக்கும் சிறப்பாக, அதாவது சமுதாய தொண்டை பற்றி கூறுது, துற ஒழுக்கத்தை பற்றி சிறப்பாக கூறுது இந்த நூல். காப்பிய ஆசிரியர் வந்து பௌத்த கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறது தான் முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கிறாராம். என்ன கருத்துக்களை? பௌத்த கருத்துக்கள், அதாவது பௌத்த சமயம் சார்ந்த கருத்துக்கள், அறக்கருத்துக்களை மக்களுக்கு வந்து போதிக்கிறது தான் நோக்கமாக கொண்டுள்ளார். வேற இது வந்து அகவற்பாவால ஆக்கப்பட்டதா. இந்த நூல் வந்து என்ன பாவால் ஆக்கப்பட்டிருக்கு? அகவற்பா. வேற ஏதாவது தெரியுமா மணிமேகலையை பத்தி? வேற வந்து இப்ப அகமன் சொன்ன நம்மளுக்கு தானே காதல் சார்ந்தது. அப்ப அகப்புற வாழ்க்கையில சலிப்புற்று காணப்பட்ட மக்கள் இங்க சங்க காலத்துல வந்து அகப்புற வாழ்க்கையில, அதாவது காதல், போர், சண்டை இப்படி காணப்பட்ட மக்கள் வந்து அதுல சலிப்புற்றதன் காரணமாக மக்களுக்கு வந்து அறக்கருத்துக்களை போதித்து மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி எழுந்த ஒரு சமய காப்பியமாக இதை அடையாளப்படுத்துறாங்க. எப்படி? நீங்க இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சங்க காலத்துல போர், காதல்னு சொல்லி மக்கள் அதுக்குள்ளேயே மூழ்கித்து கிடந்தவங்க. அப்ப அந்த வகையில அதுல இருந்து மக்களை வெளிக்கொண்டு வரதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு அறக்கருத்துக்களை கூறி நல்ல வழியில கொண்டு வரதுக்காக வேண்டி எழுந்த ஒரு சமய நூலாக குறிப்பிடுறாங்க. அடுத்தது வந்து காலத்தின் போக்குக்கு ஏற்ற வகையில இலக்கியம் தோன்றும் என்றதுக்கு இந்த காப்பியம் சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப சொன்னோம் தானே, காலத்தின் போக்குக்கு ஏற்ப இலக்கியம் தோன்றும் என்பதற்கு இக்காப்பியம் சிறந்த எடுத்துக்காட்டு என்றதுக்கு நீங்க இந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்தை வந்து எப்படி சொல்லுவீங்க? ஒரு காலத்தின் போக்குக்கு ஏற்ற வகையில இந்த நூல்கள் எழுந்திருக்குண்டா எப்படி சொல்லுவீங்க? எப்படி விளக்கலாம் அந்த வசனத்தை?
ஏன்னு சொன்னா இங்க வந்து சமண பௌத்த சமய துறவிகள் தான் வந்து என்ன செய்யறாங்க, அவங்களோட இதை வந்து அறக்கருத்துக்களை பரப்புறாங்க. அப்ப அந்த வகையில அறக்கருத்துக்களை மக்களுக்கு போதிக்கும் வகையில இந்த நூல்கள் தோற்றம் பெற்றது. அதனாலதான் இப்படி சொல்றாங்க, இப்படி காலத்தின் போக்குக்கு ஏற்ற வகையில் இலக்கியம் தோன்றும் என்றதுக்கு இந்த காப்பியங்கள் உதாரணமாக குறிப்பிடலாம். அடுத்தது வந்து இந்த கதையில வந்து உங்களுக்கு வந்து மணிமேகலை இருக்குத்தான் என்ன பிள்ளைகள்? ஓ, அதுலயும் இருக்கே மணிமேகலையிலயும் அந்த மணிமேகலைக்கும் உதயகுமாரனுக்கும் வந்து காதலிப்படுற அந்த பகுதிகளை வந்து நீங்க உதாரணமாக குறிப்பிடலாம். அப்ப அந்த காதல் வந்து நிறைவேறாததாக காட்டுவாங்க அந்த பகுதியில. இதெல்லாம் வந்து அடுத்தது மட்டும் இல்லாம மணிமேகலையை காதலித்தமைக்காக உதயகுமாரன் என்ன செய்வான்? படிச்சுட்டீங்களா இதெல்லாம் இந்த மணிமேகலை? உதயகுமாரன் வந்து கொல்லப்படுவான். மணிமேகலையை காதலிச்சமைக்காண்டி உதயகுமாரன் கொல்லப்படுவான். அப்ப இங்க வந்து காதல் முக்கியம் இல்லை என்றதை வெளிப்படுத்துறாங்க மணிமேகலையில. அதே போல மணிமேகலை வந்து ஒரு ஒழுக்கம் சார்ந்ததாகவும் சமூக தொண்டு சார்ந்த இலக்கியமாக காணப்படுது. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டு கதை அமைப்பை அடிப்படையாக கொண்டு காணப்படுது. இப்படி சொல்லி முடிச்சீங்கன்னு சொன்னா சரி. இந்த 3 கேள்வியும் கிளியரா? சங்கமருவிய காலத்துல கிளியர். அடுத்ததுக்கு போவோம், சோழர் காலத்துக்குள்ள போவோம். கிளியர் அக்கா. ஓகே, அடுத்து சோழர் காலத்தை பாருங்க. அடுத்த கேள்வி, சோழர் காலம் காவிய காலம் ஆகும் என்பதை விளக்குக. சோழர் காலம் வந்து எத்தனையாம் நூற்றாண்டு தொடக்கம் எத்தனையாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி? கிறிஸ்துவுக்கு பின் 9 தொடக்கம் 14. 14ஆ? பதிமூன்று இல்லையா? அப்ப கிபி, அதாவது கிபி 9 தொடக்கம் 13 இறுதி காலம், 13 வரையான இதைத்தான் சோழர் காலம்னு சொல்லுவாங்க. சோழர் காலத்துல வந்து அதிகமான நூல்கள் தோற்றம் பெற்றது. அதெல்லாம் பார்த்திருந்தோம்னா நம்ம நேரம் போயிடும். சொல்றேன். இப்ப பெருங்காப்பியங்கள் தோற்றம் பெற்றது. அடுத்தது வந்து சிறுகாப்பியங்கள் தோற்றம் பெற்றது. அதான் 14 சொல்லி தந்திருக்காங்க. ஏன்னு சொன்னா 13 இறுதிக்கால பகுதி என்றதாலதான் 14 சொல்லி தந்திருக்காங்க. அப்படியும் வரலாம் போல. அப்ப பெருங்காப்பியம் தோற்றம் பெற்றிருக்கு. பெருங்காப்பியம் என்னென்ன பிள்ளைகள்? 3 தோற்றம் பெற்றது என்னென்ன? சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. குண்டலகேசி. அடுத்தது வந்து சிறுகாப்பியங்கள் என்னென்ன? நீலகேசி, சூளாமணி, யசோதரமாலை. நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயணகுமார காவியம், அடுத்தது வந்து நாககுமார காவியம். இந்த 5. அதே போல பேரிலக்கியங்கள் 3 தோற்றம் பெற்றது. கந்த புராணம், அடுத்தது கம்பராமாயணம், பெரிய புராணம். சிற்றிலக்கியங்களாக நலவன்பா, அடுத்தது வந்து கலிங்கத்து பரணி, தக்கையாக பரணி, மூவருலா, மெய்கீர்த்திகள். இந்த சிற்றிலக்கியங்கள் எல்லாம் யார பாடுறதாக காணப்படுது? யார பெருமையை கூறுறதாக காணப்படுது? அரசர்களோட பெருமையை கூறுறதாக காணப்படுற நூல்கள் தான் இந்த சிற்றிலக்கியங்கள் எல்லாம். அதாவது நலவன்பா, கலிங்கத்து பரணி அறிக்கலாம், தக்கையாக பரணி, அடுத்தது மூவருலா. இதெல்லாம் வந்து அரசர்களோட இத பெருமைகளை புகழ்ந்து பாடுறதா காணப்படுது. அடுத்த உரை நூல்கள் எழுந்தது. இலக்கண நூல்கள் தோற்றம் பெற்றது. சைவ சித்தாந்த நூல்கள். இங்க வந்து அதிகமான நூல்கள் தோற்றம் பெற்ற காலப்பகுதி சோழர் காலம். நாடகம் எல்லாம் தோற்றம் பெற்றது. இப்ப கேக்குறாங்க கேள்வி, சோழர் காலத்தை வந்து காவிய காலம் என்று சொல்றேன் சொல்லி கேட்காங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றுல வந்து சோழர் காலத்தை காவிய காலம் சொல்றாங்க. காவியம் என்றது ஃபர்ஸ்டுக்கு என்ன? காவியம் என்றா என்ன? காவியம் என்றது வந்து ஒரு தன்னிகர் இல்லாத தலைவனுடைய வாழ்க்கை. அந்த ஒரு தன்னிகர் இல்லாத தலைவன் வாழ்க்கை வரலாற்றை வந்து அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 புருடார்த்தங்களின் அடிப்படையில பாடுவதுதான் காவியம். அதாவது அவன் அறத்தை பற்றி கூறுறது.
பொருள். அடுத்தது வந்து இன்பத்தை பற்றி கூறுறது. அடுத்தது வந்து வீடு பேறு, வீடண்ட வீடு பேறு, இதை பற்றி கூறுறதுதான் என்ன அவனோட வாழ்க்கை வரலாறு. இந்த 4 புருடார்த்தங்கள்ல வச்சுக்கொண்டு அடிப்படையாக வச்சுக்கொண்டு பாடுறதுதான் காவியம். பெருங்காப்பியம், சிறுகாப்பியம் என்று 8 காப்பியங்கள் தோற்றம் பெற்றிருக்கு. பெருங்காப்பியம் 3, சிறுகாப்பியம் 5. அடுத்து வந்து பாருங்க, இதுக்கு உதாரணம். அது மட்டும் இல்லாம கம்பராமாயணம், கந்த புராணம், பெரிய புராணம் ஆகியனவும் தோற்றம் பெற்றது. இத வந்து காப்பியம் என்று சொல்றதுக்கு காரணம் வந்து காப்பியம் இல்ல, ஆனா சொல்றதுக்கு காரணம் காப்பிய நயம் காணப்படுது. காப்பிய நயம் பொருந்தியதாக காணப்படுறதால இதையும் உதாரணத்துக்கு குறிப்பிடுறாங்க. இத்தகைய இலக்கியங்கள் அதிகமாக எழுந்ததால வந்து காப்பிய காலம் என்று சொல்லலாம், காவிய காலம் என்று சொல்லலாம். அடுத்தது வந்து காவிய காலம். அடுத்தது பார்ப்போம். ஒரு காலத்தின் இலக்கிய போக்கு வந்து அக்காலத்தின் அரசியல் சூழ்நிலையை பொறுத்துதான் காணப்படும். இப்ப அரசியல் சூழ்நிலை நல்லா இருந்தா அதிகமான நூல்கள் வந்து தோற்றம் பெறும். அதே இது அரசியல் நிலை குழப்பமாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன, அங்க நூல்கள் தோற்றம் பெறும். இப்ப சண்டை, போர் அப்படின்னு காணப்பட்டு சொன்னா, சண்டை நடந்துச்சுன்னு சொன்னா அங்க வந்து நூல்கள் வந்து தோற்றம் பெறாது. மன்னர்களுக்கு இடையில விவாதம், சண்டை, வாக்குவாதம் இப்படித்தான் காணப்படும். அந்த ஒரு குழப்பமான அரசியல் நிலை காணப்படும். அங்க வந்து ஒரு முறையான இலக்கிய போக்கு வந்து இருக்காது. ஆனா இங்க வந்து சோழர் காலத்துல வந்து இந்த அரசியல், சமூக, பொருளாதார நிலைகள் தான் வந்து இங்க வந்து அதிகமான நூல்கள் தோற்றம் பெறதை வந்து தீர்மானிக்குது. இந்த காலத்தின் மன்னர்களோட செயற்பாடுகள் வந்து மக்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்தது. அங்க இங்க காணப்பட்ட மன்னர்களோட செயற்பாடுகள் எப்படி காணப்பட்டதாம், மக்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் காணப்பட்டது. அதை பார்த்து அதை பின்பற்றி மக்கள் வாழக்கூடிய வகையில காணப்பட்டது. மன்னர்கள் வந்து மக்களோட நல்வாழ்க்கைக்காக பாடுபட்டாங்க. மக்களோட நல்வாழ்க்கைக்காக வேண்டி மன்னர்கள் வந்து மிச்சம் பாடுபட்டாங்க. இதனால சங்க காலத்துக்கு பிறகு ஒரு உயிர்ப்புள்ள சமூகமாக இந்த சோழர் காலத்தை சொல்றாங்க. விளங்கிட்டா? அடுத்தது வந்து மக்களுக்காக பணியாற்றிய மன்னர்களை புகழ்ந்து இப்ப மக்களுக்காக வேண்டி மன்னன் வந்து பணியாற்றான், சேவை செய்யறான்னு சொன்னா புலவர்கள் என்ன செய்வாங்க, மன்னர்களை வந்து புகழ்ந்து பாடுவாங்க. ஏன்னு சொன்னா மன்னர்கள் செய்யற தொண்டுகள் அறிக்கட்டும், சேவைகள் அறிக்கட்டும், நலன்கள் அறிக்கட்டும், இவையெல்லாம் புகழ்ந்து பாடத்தானே வேணும். அவங்க நல்லது செய்யும் போது அதை பாடணும் என்ற தேவைக்காக வேண்டி பாடுவாங்க, புகழ்ந்து பாடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புலவன் வந்து புகழ்ந்து பாடக்குள்ள என்ன செய்வான், மன்னன் வந்து பொருள் கொடுப்பான் புலவர்களுக்கு. அப்ப அதுக்காக வேண்டி வந்து மன்னர்களுக்கு வந்து புகழ்ந்து பாட வேண்டிய தேவை வந்து இங்க ஏற்பட்டது. சங்கமருவிய காலத்துல அப்படி இருந்ததா பிள்ளைகள்? புலவர்கள் வந்து மன்னர்களை புகழ்ந்து பாடினாங்களா? மன்னர்களை வந்து புகழ்ந்து பாடினவங்களா? இல்லதானே. நாங்க களப்பிரராட்சி காலத்துல ஒரு குழப்பமான சமூகம் காணப்பட்டதால புகழ்ந்து பாடல. ஆனா இங்க அப்படி இல்ல, மன்னர்கள் வந்து ஒரு முன்னோடியாக காணப்பட்டாங்க. அதனால காவியங்கள் வந்து எழுந்ததுன்னு சொல்லலாம், காவிய காலம் சொல்றாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து அது மட்டும் இல்லாம புகழ்ந்து பாடுவதற்கேற்ற இலக்கிய வடிவமாக என்ன காணப்பட்டிக்காம், காப்பிய வடிவம் காணப்பட்டிருக்கு. அதனால வந்து நூல்கள் வந்து படைக்க வழிவகுத்தது. அடுத்தது வந்து உலகியலையும் சமய நெறிகளையும் வந்து போற்றிய இந்த காலத்துல தமிழர்களோட வாழ்வு வந்து உயர்நிலையில இருந்தது. அப்ப இத்தகைய சிறப்பான சூழல்ல வந்து புலவன் கற்பனைக்கு வந்து விருந்தூட்டியது. ஏன், புலவன் வந்து அவன் கற்பனை திறனை வளர்க்கத்தானே இலக்கியங்களை உருவாக்கலாம். அப்ப இந்த காலத்துல வந்து சமய நெறிகளை போற்றிய காலம் என்றதால தமிழர்களோட வாழ்வு வந்து உயர்நிலையில காணப்பட்டது. அப்ப அதுக்கேற்ற வகையில இந்த சூழல் காணப்பட்டதால புலவன் கற்பனைக்கு வந்து இந்த சூழல் வந்து விருந்தூட்டியது. இதன் காரணமாக கற்பனைகள் அறிக்கலாம், நீண்ட வர்ணனைகள் அறிக்கலாம், இதெல்லாத்தையும் கொண்டு காவியங்கள் வந்து தோற்றம் பெற்றது என்று குறிப்பிடலாம். அப்ப அமைதியான சூழ்நிலை காணப்பட்டதை குறிப்பிடலாம். அடுத்தது வந்து தமிழர்களோட வாழ்வு உயர்நிலையில இருந்ததால புலவன் கற்பனைக்கு வந்து இயற்கை விருந்தூட்டியது. அந்த அடிப்படையில அவன் வந்து கற்பனைகள், நீண்ட வர்ணனைகள் வந்து புலவன் மத்தியில தோற்றம் பெற அவன் வந்து காவியங்களை உருவாக்கினான்னு சொல்லலாம். அடுத்தது வந்து சோழ மன்னர்கள் வந்து தமிழ் மொழியிலையும் தமிழ் இலக்கியத்திலையும் வந்து பற்றுடையவர்களாக காணப்பட்டாங்க. சோழ மன்னர்கள் வந்து தமிழ் மொழி அறிக்கட்டும், தமிழ் இலக்கியங்கள் அறிக்கட்டும், அதே போல ஒரு இலக்கியத்தை உருவாக்குறதுக்கு பணி செய்யறது அறிக்கட்டும், அதுல வந்து பற்றுடையவர்களாக இருந்ததால அங்க வந்து காவியங்கள் தோற்றம் பெறதுக்கு வழிவகுத்தது. இப்ப குலோத்துங்க சோழன் வந்து தன்னை காலத்துல
ராமாயணம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். 2 நினைத்து செயற்பட்டான். அப்ப அவன் காலத்துல வந்து 2 ராமாயணங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று செயற்பட்டதால கம்பராமாயணம் வந்து கம்பரால எழுதப்பட்டது. அப்ப அந்த வகையில வந்து காப்பிய உருவாக்கத்திற்கு மன்னர்கள தூண்டுதல் இருந்ததாலேயும் காப்பியங்கள் வந்து இந்த காலத்துல எழுந்தது என்று சொல்லலாம். அடுத்தது பாருங்க, சோழர் காலத்துல வந்து காவிய தரிசனம் என்ற இலக்கண நூலை தழுவி தண்டியாசிரியர் வந்து என்ன நூல் எழுதினவர்? தண்டியாசிரியர் வந்து தண்டி அலங்காரம் என்ற நூல் எழுதினவர். அப்ப அந்த இலக்கண நூல் வந்து தோற்றம் பெற்றது. காவிய தரிசனம் என்ற இலக்கண நூலை தழுவியதாக தண்டியாசிரியர் தண்டி அலங்காரம் என்ற இலக்கண நூல் தோன்றியது. இது வந்து காப்பியங்களுக்கு இலக்கண விதிமுறைகளை வந்து கூறப்பட்டிருந்தது இந்த நூல்ல. அப்ப இதாலையும் வந்து கற்பனை அதிகரிச்சதாலையும் அறிவு விருத்தி மிக்க புலவர்கள் வந்து காணப்பட்டதாலையும் அதே போல அந்த நாட்டுல வந்து வறுமை நீங்கி அமைதி காணப்பட்டதாலையும் சூழலை வந்து சாதகமாக பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க? காவியங்களை வந்து இயற்றினார்கள். அதே போல பல்லவர் கால பக்தி பாடல்கள்ல முக்கியத்துவம் பெற்று விளங்கிய இங்க விருத்தப்பாவா இருக்கட்டும், அடுத்தது வந்து சிற்றிலக்கியங்கள்ல காணப்பட்ட பாத்திர உரையாடல்கள், இதெல்லாம் வந்து சோழர்கால புலவர்களுக்கு வந்து காவியங்கள் படையேதுவாக இருந்தது. அப்ப இது எல்லாமே என்ன காவிய காலம் சொல்றதுக்கான உதாரணங்களா குறிப்பிடலாம். காவியம் எழுந்ததை சொல்லி அந்த காவியம் எழும்புறதுக்கு அதாவது காவியம் எழுதுறதுக்கு என்னென்ன காரணங்கள் அடிப்படையாக இருந்ததுன்னு சொல்லி விளக்கலாம். அதே போல நீங்க காவியங்களையும் குறிப்பிட்டு விளக்கணும். இந்த இதுல எப்படி சீவக சிந்தாமணி எழுந்தது அறிக்கட்டும், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற 3 இந்த காலத்துல எழுந்த பெருங்காப்பியங்கள் சொல்லலாம். இது வந்து சீவக சிந்தாமணி யாரால் எழுதப்பட்டது? தெரியாத ஒருத்தருக்கும். சீவக சிந்தாமணி வந்து திருத்தக்க தேவரால இயற்றப்பட்டது. அதே போல இது வந்து விருத்தப்பாவில பாடப்பட்டதுன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு அந்த காவியங்களையும் வந்து விளக்கி குறிப்பிடணும். விளக்கியும் இதுல குறிப்பிடணும் காவியங்களை பத்தி. அதுக்கு வந்து காவியகாலம் சொல்றதுக்கு இது வந்து காரணம். காவியகாலம் சொல்றதுக்கு இதை வந்து அடிப்படையாக வச்சு காவியகாலம் என்று குறிப்பிடலாம். வளையாபதி எடுத்தோம்னு சொன்னா அது வந்து ஒரு சமண காப்பியம். அது மட்டும் இல்லாம இது வந்து விருத்தப்பாவில் அமைய பெற்றது. இந்த நூலை இயற்றினவரை வந்து அறிய முடியல. இன்னும் வந்து அவர் எழுதின யாருன்னு தெரியாது. அதே போல குண்டலகேசி எடுத்தோம்னு சொன்னா அது வந்து நாதகுத்தனரால எழுதப்பட்டது. இது வந்து ஒரு பௌத்த காப்பியம். இதுவும் வந்து ஒரு பௌத்த காப்பியம். இது வந்து விருத்தப்பாவால எழுதப்பட்டது. அதே போல சிறு காப்பியங்களாகிய என்னென்ன நீலகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயனகுமார காவியம், அடுத்த வந்து நாககுமார காவியம், இந்த 5 நூல்கள் எழுந்தன. இதுல வந்து நீலகேசி ஒரு சமண காப்பியம். இது வந்து நீலிதான் இந்த காப்பியத்தின் தலைவி. நீலி இந்த நூலின் ஆசிரியர் வந்து இதுவரைக்கும் கிடைக்கப்பெறல. அதே போல சூளாமணி என்ற காப்பியத்தை எடுத்தீங்கன்னா இது வந்து தோளாமொழி தேவரால் எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லாம இது வந்து வடநாட்டு வேந்தர்களின் வரலாறு கூறுற ஒரு நூலாக காணப்பட்டது. யார நூல்? வடநாட்டு வேந்தர்களின் வரலாற்றை குறிப்பிடுற ஒரு நூல். அடுத்த யசோதர காவியம் என்றது வந்து மறுபிறவி, சிற்றின்பத்தின் பெருமை, சிற்றின்பத்தின் சிறுமை, பேரின்பத்தின் பெருமை, ஒழுக்கத்தின் உயர்வு போன்றவற்றை வலியுறுத்துற ஒரு நூல். உதயனகுமார காவியம் வந்து உதயண்ட கதையை குறிப்பிட்டது. அதாவது உதயனின் கதையை குறிப்பிடுற நூல். இது வந்து ஒரு விருத்தப்பாவால் ஆக்கப்பட்ட நூல். இப்ப நாககுமார காவியம் என்றது நாக பஞ்சமியின் கதையை குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு விருத்தப்பாவால பாடப்பட்ட இலக்கியம். இது தவிர கம்பராமாயணம், கந்த புராணம், பெரிய புராணம் போன்ற பேரிலக்கியங்கள் தோற்றம் பெற்றதால இத வந்து காப்பிய காலம் என்று சொல்லலாம். இது ஒவ்வொரு காப்பிய காலம் சொன்னா என்னன்னு சொல்லணும், காப்பியம் என்றா என்னன்னு சொல்லணும், காவியம் என்றா என்னன்னு சொல்லி, ஏன் சோழர் காலத்தை காவிய காலம் சொல்றேன்னு சொல்லி இங்க காவிய காலம் அதாவது காவியங்கள் படைக்கப்படுறதுக்கு ஏதுவாக இருந்த காரணிகளையும் விளக்கி எடுத்தது வந்து ஒவ்வொரு காவியங்களா சொன்னீங்கன்னா அந்த 8 காவியத்தையும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு பெரிய புராணம், கந்த புராணம், கம்பராமாயணம் இந்த 3ஐயும் சொன்னீங்கன்னு சொன்னா இதுக்கு சரி, இது அவ்வளவு கொடுக்கணும். அடுத்தது வந்து சோழர் கால இந்த கேள்வி கிளியரா? அடுத்தது வந்து சோழர் காலத்துல தோற்றம் பெற்ற மன்னர் புகழ்பாடும் இலக்கியங்களை குறிப்பிட்டு அவற்றின் பண்புகளை ஆராய்க.
சோழர் காலத்துல என்னென்ன நூல்கள் மன்னர் புகழ் பாடுற நூல்கள் இந்த தோற்றம் பெற்றது? கலிங்கத்து பரணி, தக்கையாக பரணி, குலோத்துங்க சோழன் தமிழ், அந்த மூவருலா. ஓ, அந்த சிற்றிலக்கியங்களை நம்ம சொன்னது எல்லாமே இதுக்குள்ள வரும். மன்னன் புகழ் பாடுறதுக்காண்டி படைக்கப்பட்ட நூல்கள். சோழர் காலத்துல தோற்றம் பெற்ற நூல்கள் இங்க அரசியல் சமயம் இதை சொல்லலாம். அரசியல், சமயம், கலை, கட்டிடக்கலை மற்றும் இலக்கியம் ஆகிய அனைத்து துறைகளும் இங்க சிறப்பாக வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக வீரர்கள், அரசர்கள வீரமா இருக்கட்டும், அடுத்தது கொடை, ஆட்சி திறன், போர், அடுத்தது வெற்றி, இப்ப போர்ல வெற்றி, அடுத்தது சமய பணி, ஒரு நாட்டின் வளம், இதெல்லாம் இது ஆகியவற்றை புகழ்ந்து பாடுற இலக்கியங்கள் பெருமளவுல தோற்றம் பெற்றது. நாம பார்த்தோம் இதெல்லாம். அப்ப மன்னர்கள புகழ் பாடுற இலக்கியங்கள் அதிகமாக தோற்றம் பெற்றிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி கலிங்கத்து பரணி அடிக்கட்டும், அடுத்து தக்கையாக பரணி, இதெல்லாம் மன்னர்கள புகழ் பாடும் இலக்கியங்களா காணப்படுது. கலிங்கத்து பரணி என்ற நூலை பாடினவர் யாரு, எழுதினவர் யாரு? ஜெயங்கொண்டார். இவர் இதுல புகழப்படுற மன்னன் யாருன்னு தெரியுமா இந்த நூல்ல? முதலாம் குலோத்துங்க சோழன். இதுல சிறப்பை பத்தி, இந்த நூல்ற சிறப்பை பார்த்தோம்னா, கலிங்க நாட்டு மீது இப்ப சோழர்கள் பெற்ற வெற்றியை போற்றுகிறது. அது மட்டும் இல்லாம தமிழ்ல கிடைக்கப்படுற முதல் பரணி இலக்கியமாக இது கருதப்படுது. போர்க்கள காட்சிகள் மிக தத்ரூபமாக வர்ணிக்கப்படுது. ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்துல எப்படி எப்படி காட்சிகள், அந்த போர் எப்படி நடக்கிற விதமா இருக்கட்டும், அது எல்லாமே இங்க அழகாக விவரிக்கப்படுது, வர்ணிக்கப்படுது. அதோட மன்னர்ந்த வீரம், அடுத்தது படை வலிமை அறிக்கட்டும், தந்திர அறிவு, இதெல்லாம் இங்க உயர்த்தி பேசப்படுது. அடுத்தது வீரச்சுவைக்குரிய போர் செய்திகளை எடுத்துரைக்கிற நூலாக இருந்தாலும் புலவனுடைய கற்பனை திறன் இருந்து அங்க காதல் சுவையும் காணப்படும். அப்ப அந்த வகையில இப்ப 2க்கு 2 அடிகளாலான தாளிசை என்ற செய்யுள் வகையில தான் இந்த நூல் இயற்றப்பட்டு காணப்படுது. இதுக்கு நீங்க அந்த பாட்டுல வர பாடலடிகளை எடுத்து கூறலாம். அடுத்தது சயங்கொண்டாடுற பாடல்கள் சுருக்கமாக கூறுறதால சயங்கொண்டாடுற பாடல்கள் சுருக்கமாக கூறுறதால சொல்லாதிய இது அழகுள்ள வகையில காணப்படுது. அது மட்டும் இல்லாம சொல் நயமாக இருக்கட்டும், பொருள் நயம், இதெல்லாம் நிறைந்து காணப்படுது. அடுத்தது மூவருலா எடுத்தோம்னு சொன்னா, மூவருலா பாடினவர் யாரு ஆசிரியர்? ஒட்டக்கூத்தர் பாடினவர். இது புகழப்படுற மன்னர்களாக விக்ரம சோழன், அடுத்தது 2ஆம் குலோத்துங்க சோழன், அடுத்த 2ஆம் ராஜராஜ சோழனை குறிப்பிடலாம். ஒட்டக்கூத்தரை பத்தி தனியா கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னா, ஒட்டக்கூத்தரை பத்தி நீங்க தனியா விளக்கணும். அவர் இலக்கிய படைப்பு அது எல்லாத்தையும் குறிப்பிடணும். ஆனா இதுல இப்ப மன்னர்கள புகழ்பாடுற இலக்கியங்கள் தோற்றம் பெற்றதும், அதே போல அவற்றின் பண்புகள் என்று கேட்டதால அந்தந்த இலக்கியங்களை பற்றி குறிப்பிட்டீங்கன்னா சரி, இலக்கியங்களை பற்றி குறிப்பிட்டு அதே போல என்னென்ன இலக்கியங்கள் சொல்லி விளக்கணும் கொஞ்சம். ஆனா சில நேரத்துல பெரிய கேள்வி வாரது அப்படின்னு சொன்னா, பாஸ் பேப்பர்ல ஒட்டக்கூத்தரின் இலக்கிய முயற்சிகள் என்று கேட்டு வரலாம். அடுத்தது திருத்தக்க தேவர் சோழர் கால இலக்கியங்கள்ல ஒரு திருப்பு முனையாக இருந்தது திருத்தக்க தேவர் நூல்கள்னு சொன்னா அதை விளக்கணும். அப்படி இப்ப மூவருலாவை பார்ப்போம். மூவருலாவில சிறப்பு என்ன? உலா இலக்கிய வகையை சேர்ந்து காணப்படுது. அதே போல இது மன்னன் நகர்ல உலா வரும்போது, மன்னன் என்ன செய்வானாம், நகர்ல உலா வரும்போது அங்க மக்கள் அடைகிற மகிழ்ச்சி, அதே போல அவரின் அழகு, அந்த மன்னர் அழகா இருக்கட்டும், மன்னர் ஆட்சி சிறப்பா இருக்கட்டும், இந்த மன்னனை பத்தி புகழ்ற மன்னன புகழ், இதெல்லாம் இங்க வர்ணிக்கப்படுது. அதே போல பெண்கள பார்வையில மன்னன பெருமை சித்தரிக்கப்படுது. என்ன அந்த பெண்களின் பார்வையில மன்னனின் பெருமை சித்தரிக்கப்படுது. இப்ப விக்ரம சோழன் இதை அடுப்போம் நமக்கு.
ஒட்டக்கூத்தர் இலக்கிய முயற்சிகள்னு கேட்டா எப்படி கொடுக்கணும்னு சொன்னா நீங்க நான் சொன்னது தானே. இவர் வந்து விக்கிரம சோழன் மீது ஒரு உலாவும். ஒட்டக்கூத்தரை பத்தி கேட்டா பிள்ளைகள் நீங்க என்ன நூல உதாரணமா குறிப்பிடுவீங்க? அதாவது ஒட்டக்கூத்தர் இயற்றிய நூலை பற்றி குறிப்பிடுக. ஒட்டக்கூத்தர் இயற்றிய நூலின் சிறப்பம்சங்களை குறிப்பிடுகன்னு சொன்னா என்னத்தை குறிப்பிடுவீங்க? எந்த நூல் வரும் இதுல? மூவருலா இப்ப மூவருலாவை பத்தி சொன்னீங்கன்னா சரி, ஏன்னா ஒட்டக்கூத்தர் தான் இயற்றினவர். அப்ப இதுல வந்து 3 மன்னர்கள புகழ பாடுறாங்க. உலா இலக்கிய வகையைச் சேர்ந்தது. மன்னன் வந்து ஒரு நகரத்துல உலா வரக்குள்ள மக்கள் அடைகிற மகிழ்ச்சி. அடுத்தது வந்து ஒரு மன்னன் அழகா இருக்கட்டும், அந்த மன்னன் ஆட்சி அறிக்கட்டும், அந்த மன்னன் ஆட்சி சிறப்புகள் புகழ் இதை வந்து விளக்குது. அடுத்தது பெண்கள பார்வையில மன்னன் வந்து ஒரு பெருமையாக சித்தரிக்கப்படுறான். இதெல்லாம் வந்து அங்க கொடுக்கணும். அடுத்தது வந்து அடுத்து வந்து பாவம் விக்ரம சோழன் ஆட்சி சிறப்பு வந்து விக்ரம சோழன் உலாவுல என்ன குறிப்பிடுதுன்னு பார்த்தா விக்ரம சோழன் ஆட்சி சிறப்பு குறிப்பிடப்படுது. அதே போல வீரம் குறிப்பிடப்படுது. அடுத்தது வந்து குடிமக்கள் அன்பு, அதாவது மன்னன் மீது குடிமக்கள் கொண்டிருக்கிற அன்பு, இதெல்லாத்தையும் வந்து இந்த நூல் வந்து குறிப்பிடுது. அதே போல உலா இலக்கிய மரபிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த குலோத்துங்க விக்ரம சோழன் உலா என்ற நூல் காணப்படுது. அதே போல குலோத்துங்க சோழன் உலாவை பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் என்ன 2ஆம் குலோத்துங்க சோழன் வீரம், அவன் கொடை சிறப்பு பற்றி குறிப்பிடுது. அவன் நல்ல ஆட்சி, அவன் சமய பணிகளை பற்றி குறிப்பிடுன்னு விளக்கணும். அடுத்தது வந்து ராஜராஜ சோழன் உலா. இது வந்து 2ஆம் ராஜராஜ சோழன் பெருமை அறிக்கட்டும், அரசியல் திறன், மக்கள் நல ஆட்சி ஆகியவற்றை வந்து ஒரு விரிவாக விளக்குற நூலாக காணப்படுது. இத வந்து கொடுக்கணும் நீங்க. அடுத்தது இது விளங்கித்தா பிள்ளைகள்? அதாவது என்ன சோழர் காலத்தில் தோற்றம் பெற்ற மன்னர் புகழ் பாடுற இலக்கியங்களை பற்றி குறிப்பிட்ட விளக்குன்னு சொன்னா இது என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? அடுத்தது வந்து இந்த பிள்ளைத்தமிழ் பிரபந்தத்துல நோட்ஸ் எல்லாம் இருக்கு அவங்கள்ட்ட எல்லாத்தையும். அதாவது பரணி இலக்கியத்தின் அமைப்பு எப்படி, அடுத்தது வந்து பிள்ளைத்தமிழ் பிரபந்தத்தின் அமைப்பு எப்படி இருக்கும், கோவை பிரபந்தம், இந்த நோட்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட. அந்த நோட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நோட்ஸ் நல்லா படிச்சு கொள்ளுங்க. இந்த சில நேரம் கேட்கலாம், ஒவ்வொரு பிரபந்த வகைகளை குறிப்பிட்டு அதை பத்தி விளக்குங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்ப அதை வந்து படிச்சு கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. சோழர் காலத்தில் அதிகளவான காப்பியங்கள் தோற்றம் பெற வழிவகுத்த காரணங்களை ஆராய்க. இதுக்குள்ள என்னென்ன வரும் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல சொல்லுங்க. அதாவது காவியம், சோழர் காலத்துல அதிகளவான காவியங்கள் தோற்றம் பெறறதுக்கு வழிவகுத்த காரணங்கள் என்னென்ன? அரசியல் நிலை வரும். அடுத்தது சமூக பொருளாதார நிலைகள், சமயப்பொறை காணப்பட்டது. சமயப்பொறை காணப்பட்டது. வேற வடமொழி செல்வாக்கு. வடமொழி செல்வாக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து என்ன ஒரு உதாரணமா குறிப்பிடலாம்? என்னத்தை குறிப்பிடலாம்? காவியதர்சன நூலை பின்பற்றி அது வரும். காவியதர்சன நூலை பின்பற்றி எழுந்ததுதான் என்ன? கண்டி அலங்காரம். வேற இப்ப நீங்க காவியம் படைக்கிறதுக்கு வந்து முக்கியமா யாரு தேவை? தன்னிகர் இல்லாத தலைவன். அப்ப தன்னிகர் இல்லாத தலைவன் அவசியம் என்றதால முதலாவது பாயிண்ட் சைனத்தை கொடுக்கலாம். தன்னிகர் இல்லாத தலைவன் தோற்றம், அதை குறிப்பிடலாம். அதுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி அரசியல் நிலை வரும். ஏன்னா தன்னிகர் இல்லாத தலைவன் தோற்றம் என்னும் போது யாரு? மன்னன் தானே. அப்ப அங்க அரசியல் நிலை வரும். அடுத்தது வந்து சமூக பொருளாதார நிலைமைகள் நல்லா காணப்பட்டது. எப்படி இப்ப சோழர் காலத்துல வந்து அகப்புற சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு சொன்னா அது வந்து ஒரு காவியம் தோன்றத்திற்கு ஏற்ற வகையில காணப்பட்டது.
இங்க வந்து ஒரு பேரரசு நிறுவப்பட்டது, அரசியல் உறுதிப்பாடு காணப்பட்டது, அதோட அமைதி காணப்பட்டது. வெற்றி கொள்ளப்பட்ட நாடுகள்ல இருந்து பெறப்பட்ட செல்வம் வந்து கடல் வணிகத்தின் மூலம் ஈட்டிய பொருள், இதெல்லாம் வந்து பொருளாதார வளர்ச்சிக்கும் காவியம் தோன்றத்திற்கும் ஒரு புறச்சூழ்நிலையாக காணப்பட்டது. ஏன் காவியம் தோன்றுன்னு சொன்னா கூட அங்க வந்து என்ன வேணும், பணம் வேணும் தானே. அப்ப செலவுகள் காணப்படும். அப்ப பணம் வேணும்ன்றதுக்காக வேண்டி பணம் எல்லாம் வந்து இங்க அந்த சூழ்நிலை வந்து அதுக்கு ஏற்ற வகையில காணப்பட்டது. அப்ப அதான் வந்து சமூக பொருளாதார நிலையை குறிப்பிடலாம். ஒன்று தன்னிகர் இல்லாத தலைவன் தோற்றம், அடுத்த சமூக பொருளாதார நிலை, அடுத்தது வந்து சோழ அரசுகள் பின்பற்றிய இந்த சமய பொறை. நீங்க சொன்ன மாதிரி சமயம் பல்லவர் காலத்துல வந்து வைதிக சமயங்களும் அவைதிக சமயங்களும் முட்டி மோதி காணப்பட்டது. எம்மதமும் சம்மதம் என்ற சமய பொறை காணப்பட்டது. ஆனா சோழ பெருமன்னர் காலத்துல அப்படி இல்லையே. சோழ பெருமன்னர் காலத்துல வந்து ஒரு அதாவது எம்மதமும் சமமதம் என்ற பொறைய வந்து சோழ பெருமன்னர் வந்து ஏற்படுத்தினாங்க. அங்க பல்லவர் காலத்துல வந்து நான் பெருசா நீ பெருசா எந்த சமயம் பெருசா சொல்லி இந்த மோதல்கள் ஏற்பட்டது. ஆனா இங்க அப்படி இல்லை. அப்ப அதை குறிப்பிடலாம். அடுத்தது வந்து வடமொழி செல்வாக்கு. என்ன காவியதர்ச என்ற நூலை வந்து அடியொற்றி, தண்டி அலங்காரம் என்றது வந்து காவியதர்ச என்ற நூலை அடியொற்றி காணப்பட்டது. தண்டி அலங்காரம் என்றது இலக்கண நூல். இது வந்து இருந்தாத்தான் காவியங்கள் படைக்கிறதுக்கான ஒரு இலக்கண வரம்பை வந்து இது குறிப்பிடுது. அப்ப இதை சொல்லலாம், வடமொழி செல்வாக்கு சொல்லலாம். அடுத்தது வந்து நாகரிகம் பண்பாடு, அடுத்தது வந்து மொழி வளர்ச்சி, இதெல்லாம் குறிப்பிடலாம். காவியம் வந்து ஒரு மொழியில தோன்றணும்னு சொன்னா அந்த மொழி பேசுற மக்கள் வந்து நாகரிகம் பெற்றவர்களாக இருக்கணும். அப்பதான் வந்து என்ன, அங்க நாகரிகம் இருந்தாத்தான் ஒரு மொழியில வந்து சிறப்பம்சம் ஏற்படும். அப்ப அந்த வகையில வந்து இங்க நாகரிகம் பண்பாடு எல்லாம் வந்து வளர்ச்சி அடைந்த கால பகுதியாக காணப்படுது. அடுத்த வந்து முந்தைய கால இலக்கிய மரபின் கூட்டு வளர்ச்சி. எப்படி இயற்கை நெறி, அறநெறி, சமய நெறி என்று ஒன்றிணைந்த வாழ்க்கை. அதாவது சங்க காலத்தை இயற்கை நெறி என்று சொல்றான், அடுத்த சங்கமருவிய காலத்தை வந்து அறநெறி என்று சொல்றான். இப்ப பல்லவர் காலம் அப்படி ஒவ்வொரு ஒன்றிணைந்த வாழ்க்கை வந்து இங்க காப்பியத்துல வந்து காட்டப்படுது. முன்னைய காலத்துல தனித்தனியாக பின்பற்றப்பட்டது. இங்க அறம்பொருள் இன்பம் வீடு என்று ஒரே இந்த அதாவது காப்பியங்கள்ல வந்து ஒரே அடிப்படையில ஒன்றின் அதாவது ஒரே சமத்துவமாக பண்ணப்படுது. வேற என்ன நீங்க என்ன சொல்லிக்கீங்க, எதை சொல்லிக்கீங்க? அப்ப இது விளங்கி தமிழ் எழுது பாயிண்ட் சொல்றது உண்டு. தன்னிகர் இல்லாத தலைவன் தோற்றம், மற்றது வந்து சமூக பொருளாதார நிலை, வடமொழி செல்வாக்கு, சோழ அரசுகள் பின்பற்றிய சமய பொறை வரும். அடுத்தது வந்து நாகரிக பண்பாடு மொழி வளர்ச்சி வரும். முந்தைய கால இலக்கியத்தின் மரபின் கூட்டு வளர்ச்சி வரும். இது விளங்கி தமிழ் பிள்ளைகள். இப்ப சோழர் காலத்துல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லக்கா. நீ படிப்பிச்செல்லாம் விளங்கிட்டா? ஃபாஸ்டா போகும் தான், அது டைம் இல்லை. இப்ப 3 கேள்வி விளங்கப்படுத்தணும். அப்ப அதுக்கு அவனிதான் ஃபாஸ்டா கொண்டு வரணும். ஏதாவது விளங்கிட்டா இல்ல டவுட் ஏதாவது இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப பிரைவேட் நம்பருக்கு நீங்க மெசேஜ் போட்டாலும் பரவாயில்ல, படிக்கிற விஷயம் தானே. அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். சரிப்பா, மிஸ் சொன்ன மாதிரி உங்களோட ஃபீட்பேக்க குரூப்ல போடுங்க. எல்லாரும் பார்க்கத்தானே வேணும். இப்ப தமிழ் கிளாஸ் நடந்து இப்ப முடியிற கட்டத்துக்கு வந்துட்டு இன்னொரு கிளாஸ் தானே இருக்கு போல. உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் குரூப்ல போடுங்க. உங்களுக்கு வந்து எப்படி பிரியோசனமா இருந்ததா, இல்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் என்ற எல்லாத்தையும் வந்து போடுங்க குரூப்ல. ஓகே பிள்ளைகள்? ஓகேக்கா, தேங்க்யூ. ஓகே மேம், இப்ப கிளாஸ் முடிக்கிறேன்.